to hear the God's word. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம், எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்ப்போம். மத்தேயு 15:9. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். அருமையான காலை நேரத்திலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலே உங்களோடு கூட தொடர்ச்சியாக ஒரு தலைப்பின் கீழே நான் போதித்து கொண்டு வருகிறேன். அந்த போதனை என்ன? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அடையாளம் உண்டாகிறது. அந்த அடையாளத்துக்கு பேர் என்னன்னா, புது சிருஷ்டிகளாக இருக்கிறீர்கள். யாராக இருக்கிறீர்கள்? யூ ஆர் த நியூ கிரியேஷன் என்று வேதம் சொல்லுகிறாரு. நான் புதுமையாய் மாற வேண்டிய அவசியம் என்ன? புதுமையாய் மாற வேண்டிய அவசியம் என்னன்னா, ரொம்ப லாஜிக்கலாக இல்லை, ரொம்ப லேமன் லெவல்லையும் யோசிக்கலாம். சாதாரணமாகவே ஒரு வீடை வாங்குறீங்க, வாங்கிட்டு பண்டிகை வரப்போ என்ன பண்ணுறீங்க? அதை புதுப்பிக்கிறீங்க. அதை என்ன பண்ணுறீங்க? அதை ரெனோவேட் பண்ணுறீங்க. பெயிண்ட் அடிக்கிறீங்க, பொருளெல்லாம் தொடச்சி வைக்கிறீங்க, வீடெல்லாம் கழுவுறீங்க, என்னென்னோ பண்ணுறீங்க, ரெனோவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அதே போல் ஒரு பொருள் பழசு ஆகுது, அது சரியாக யூஸ் பண்ண முடியல, அது டேமேஜ் ஆகுது, அதை உடனே டிஸ்மேண்டில் பண்ணி அடுத்தது ஒரு புது பொருள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வாங்குறீங்க இல்லையா? அதே போல் தான் அப்போ வாழ்க்கையும் அதே போல் தான். பாருங்கள், வாழ்க்கையை பார்க்குறோம். கிறிஸ்துவுக்கு முன்பதான வாழ்க்கை அது வெற்றியாக இல்லை, அது சந்தோஷமாக இல்லை, அது ஒரு நம்பிக்கைக்குரியதாக இல்லை. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வந்த வாழ்க்கை எப்படி மாறுது? இப்போ அது வெற்றிக்கான ஒரு வாழ்க்கையாக, நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கையாக அது மாறுகிறது. அதனால தான் ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின்னு சொல்றாங்க. சரி, இதன் அடிப்படையிலே புதுசா இருக்கிற மனுஷன் அல்லது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற மனிதனுடைய அடையாளம் எப்படிப்பட்டதா இருக்கும்ன்றது ரொம்ப முக்கியம். ஐடென்டிட்டி ஆஃப் எ நியூ கிரியேஷன். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறான், அவனுடைய அடையாளம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் அப்படின்றதான் இப்போ கேள்வி. இப்போ நிறைய நேரத்தில் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவங்களையும் கிறிஸ்துவனையும் நம்ம மிஸ்மேட்ச் பண்ணிக்கிறோம். நம்ம கிறிஸ்தவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் அல்ல. யாருக்குள் வாழ்கிறவர்கள் எல்லாம்? கிறிஸ்தவர்கள் எல்லாம் யாருக்குள் வாழ்கிறவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சு. நான் வேதத்திலிருந்து அந்த வசனம் எடுத்து காமிச்சிருக்கிறேன். யூதனாய் பிறந்தவன் எல்லாம் யாரு கிடையாது? யூதன் கிடையாது. உள்ளத்தில் யூதனானவனே யூதன்றார். எங்க மாற்றம் வரணும்? அங்க உள்ளத்திலிருந்து வரணும் மாற்றம். உள்ளத்திலிருந்து உணர வேண்டும் அவன் யார் என்பதை. உள்ளம் நிரூபிக்க வேண்டும் அவன் எப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் என்பதை, அவன் யார் என்பதை. அப்ப நீங்கள் யார் என்பதை உங்கள் வெளியிருக்கிற அடையாளங்கள் அல்ல, உங்கள் உள்ளம் என்ன பண்ண வேண்டும்? நிரூபிக்க வேண்டும். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கை, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற விசுவாசம், உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பக்தி, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற தெய்வீக ஞானம், இவைகள் முடிவு செய்யும் நீங்கள் யார் என்பதை. சரி, அப்போ அதன் அடிப்படையில் தான் பார்த்து கொண்டு வருவோம். பார்க்கும்போது இதில் ஆராதிக்கிற முறைமையை குறித்து ரோமர் 12:1-2 வசனங்களை நம்ம பார்க்குறோம். ஏன்? மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் யாராய் மாறுகிறீர்கள்? நீங்கள் மறுரூபமாகிறீர்கள் என்றார். வேற ஒரு மனுஷனை மாறுவதற்கு நான் என்ன பண்ணணும்னா, நான் மறுபடியும் ஒரு தாயின் வயிற்றில் போய் பிறக்க முடியாது. நான் புதுசு மனுஷனா மறுபடியும் தாயின் வயிற்றில் பிறந்தாலும் அதே பாவமும், அதே பயமும், அதே அவநம்பிக்கையும், அதே அவிசுவாசமும், தேவன் எதிர்பார்க்காத எல்லாமே எனக்குள்ள இருக்கும். அப்புறம் எனக்கு நான் மறுபடியும் பிறப்பதற்கான வழி என்ன அப்படின்னா, ரோமர் 12:2 சொல்றாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகுங்கள். அப்படின்னா மனம் எதையோ ஒன்றை இப்போது அறிந்து கொள்கிறது. சம்திங் ஸ்டார்ட் டு நோ. எதை அறிந்து கொள்கிறது? அவரே சொல்றார், தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூரணமான சித்தம். சிம்பிளா சொன்னா, கடவுளை மனம் அறிய அறிய அந்த மனம் எப்படி மாறுகிறது? புதிதான ஒரு மனமாய் மாறுகிறது. எப்படிப்பட்ட மனமாய் மாறுகிறது அது? The mind becomes and renews new. மனம் இப்ப எப்படி மாறுகிறது? இப்ப ஒரு புதிய நம்பிக்கை உள்ள ஒரு மனமாய் மாறுகிறது, தைரியம் உள்ள ஒரு மனமாய் மாறுகிறது, விசுவாசம் உள்ள ஒரு மனமாய் மாறுகிறது. அப்ப மனம் தேவனை அறிந்து கொள்ள தான் பாருங்க மனுஷனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் அங்கே ஏற்படுகிறது. ஆனால் இந்த மனமாற்றம் உள்ள வாழ்க்கை எப்படி இருக்குன்றதான் 1வது வசனத்தை சொல்லிடுறாரு. 2வது வசனத்துல மனமாற்றத்தை பேசுறாரு. ஆனால் 1வது வசனத்துல தான் கொண்டு வராரு, நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனைன்னு பேசுறாரு. எதை செய்ய வேண்டும்? நீங்கள் புத்தி உள்ள ஆராதனையை செய்ய. ஆராதனை என்பது நான் கடவுளுக்காக அர்ப்பணிக்கிற எல்லாமே ஆராதனையாக இருக்கிறது. ஆராதனை என்றால் என்னது? நான் கடவுளுக்காக ஒரு நேரத்தை கொடுக்குறேன், என் பணத்தை கொடுக்குறேன், என் பலத்தை கொடுக்குறேன், ஒரு வேலையை நான் கடவுளுக்காக செய்கிறேன், கடவுளுக்காக உண்மையாக இருக்கிறேன், கடவுள் இடத்துல ஜெபிக்கிறேன், கடவுளுக்காக, கடவுள் நிமித்தமாக ஏதோ ஒரு நன்மையை நான் செய்கிறேன், கடவுள் நிமித்தமாக நான் அன்பாக நடந்து கொள்கிறேன், என்னுடைய கடவுளுக்காக நான் அர்ப்பணித்து செய்கிறது எல்லாமே என்னவா இருக்கிறது? அங்கே ஆராதனையாக இருக்கிறது.
புரியுதுங்களா உங்களுக்கு? ஆராதனைனா வெறும் 2 பாட்டு பாடி ஒரு பிரசங்கத்தை கேட்கறது இல்லை. இது ஒரு பாரம்பரியம் இது. ஆனால் அன்றாட வாழ்க்கையில நம்ம யாரும் வாழணுன்றது தான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை நம்ம தீர்மானிக்கிறது. அன்றாட வாழ்க்கையில் அப்படின்னா தினந்தோறும் நம்ம எப்படி வாழறோம், என்ன நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறது, என்ன விசுவாசம் நமக்குள்ள இருக்குது, நம்ம யாரா இருக்கணும் அப்படின்றது சபைக்குள்ள இருக்கிறத வச்சு இல்லை. ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் சொல்லலாம். நான் சபைக்குள்ள இல்லாத நேரத்தில் என்னுடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்குது, என்னோட நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, இதை வச்சு தான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வாழறீங்களா இல்லையான்றது. சரி, அப்ப இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இங்க புத்தி உள்ள ஒரு ஆராதனைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்ன ஆராதனை அது? புத்தி உள்ள ஒரு ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனைன்னு வரும்போது இங்க பிரச்சனை எப்படி வந்துருதுன்னா, கட்டடத்தை கொண்டு சபையா இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆராதனைன்னா வெறும் இந்த பாட்டு பாடுறதையும் பிரசங்கம் பண்ணுறதும் ஆராதனையா வச்சிருக்கிறதுனால இந்த புத்தி மாறல. அப்படிதான் மைண்ட் செட் மாறி இருக்கிறதுனால ஆராதனையினால அதான் வந்துது அவங்க மைண்ட்ல. அப்படி வரதுனால அதில் எப்படிலாம் இருக்கணுன்ற குழப்பத்தை அங்கேயே கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா இது சரியா இருந்தாதான் அந்த திங்கள் முதல் சனிக்கிழமை இருக்கிற வாழ்க்கை சரியா மாறும். கூடி வந்திருக்கிறீங்க, இந்த கூடி வருதல் பாருங்க, அது நன்மைக்கு எதுவானதா இருக்க வேண்டும். இந்த கூடி வருதல் என்பது உங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் தெய்வீகத்தையும் போதிக்கக்கூடியதா இருக்க வேண்டும். ஆனால் கூடி வருவதே அது தீமைக்கு எதுவாக இருந்தால், முட்டாள்தனத்துக்கு எதுவாக இருந்தால், அவநம்பிக்கைக்கு எதுவாக இருந்தால், நான் சொல்ற திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வாழ முடியாது. முட்டாள்தனத்துக்குள்ள தான் உங்களால வாழ முடியும், பிற்போக்குத்தனத்துல தான் உங்களால வாழ முடியும். அப்படிப்பட்ட கிறிஸ்துவர்களால தான் இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில வெற்றி இல்லை. அவங்க வாழ்க்கையால எந்த விதமான நல்ல பாதிப்பையும் மற்ற இடத்துல ஏற்படுத்த முடிவது இல்லை. தங்களுக்கு என்று ஒரு ஒரு சுய திருப்தி அவங்க தேடிக்கிறாங்க, அவ்வளவுதானே தவிர இயேசு எதிர்பார்க்கிற திருப்தி அங்க கொண்டு வரதில்லை. அப்ப புத்தி உள்ள ஆராதனை செய்கிற முறை எப்படின்றத பார்க்கிறோம். அதில் பார்க்கும்போது தான் இயேசு இங்க போதிக்கிற அல்லது இயேசு அந்த காலத்திலே சொன்ன ஒரு வார்த்தை எடுத்து படிச்சோம். நம்ம என்ன சொல்றாரு இந்த இடத்துல? மனுஷருடைய கற்பனைகளை நீங்கள் உபதேசங்களாய் போதித்து. எதை போதிக்கிறாருங்களா? மனுஷருடைய கற்பனை. மதம்னா இப்படிதான், இயேசுனா இப்படிதான், கிறிஸ்தவம்னா இப்படிதான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கற்பனை பைபிள் இருக்காது. நான் தான் சொன்னேன், கிறிஸ்தவம் என்பது கற்பனையான மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது எழுத்தின் பிரகாரமாக இருக்கிற மார்க்கம். அது நீங்கள் எதை செய்தாலும் இட் should be proved by the word. எதை செய்தாலும் எது உறுதிப்படுத்த வேண்டும்? வசனம் உறுதிப்படுத்தணும், பைபிள்ல உறுதிப்படுத்த வேண்டும். கிறிஸ்தவம்னா இதுதான்றத நீங்களா கற்பனையா வைக்கிறதோ இல்ல கற்பனையா யாரையும் சொன்னதை கேட்டு செய்யறதோ என்னவா மாறிட முடியாது. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையாகிவிட முடியாது, அல்லது கிறிஸ்தவம் என்று அது ஆகிவிட முடியாது. இன்னைக்கு பாருங்க, உலகத்துல ரொம்ப கொஞ்சம் கிறிஸ்தவத்தை பத்தி தெரிஞ்சவங்க அதிகமா சொல்லுவாங்க. அவங்க சொல்றது எல்லாமே இந்துக்களுக்கு புனிதமான இடம் கைலாசார்னு ஒன்று இருக்கு. நேற்று ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாரு. முஸ்லீமுக்கு புனிதமான ஒரு இடம் மெக்கான் இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு புனிதமான இடம் ரோமன்ட்டார். கிறிஸ்தவனுக்கு புனிதமான இடம் என்னவென்று சொல்லிட்டாரு. இவ்வளவுதான் அவங்களுக்கு உரிய அறிவு. கிறிஸ்தவர்களுக்கு புனிதமான இடம் ரோமன் கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டும், ரோமன் கேத்தலிக்னு சொல்லக்கூடிய ரோமன் கத்தோலிக்கர்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு ஹெட் குவார்டர்ஸ், அது அவங்களுடைய புனித தலமாக ரோம் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு புனித தலம் என்று ஒன்று இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு என்ன கிடையாது? அவங்களுக்கு புனித தலம். ஏன்னா மற்றது எல்லாத்துக்குமே நீ கண்டிப்பாக போகணும்னு இருக்குது. அப்போ இஸ்ரேல்னு ஒரு புனித பயணம்னு சொல்றாங்க. இஸ்ரேல் ஒரு புனித பயணம்ன்றாங்க. என்ன புனித பயணம்? இயேசுங்க பிறந்தாரு, வளர்ந்தாரு, அடிக்கப்பட்டாரு, மரிச்சாரு, உயிர்த்தெழுந்தாரு. இது எல்லாத்துக்கும் அங்கே இன்னைக்கும் கல்லறைகள் இருக்குது, அவர் தங்கின வீடு இருக்குது, அவர் வாழ்ந்து உபதேசித்த இடங்கள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் சுற்றி பார்க்குற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அது அங்கே போய் நான் புனிதமாக போகிறது இல்லை, அங்கே போகிறதுனால எனக்கு புனிதம் வரப்போகிறதும் இல்லை. நான் இருக்கிற இடத்துலையே என்னை புனிதமாக்குகிறவர் தான் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஏதோ ஒரு இடத்துக்கு போய் ஏதோ ஒரு மண்ணை தொட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் நிற்கிறதுனால நான் யாராய் மாறுவதில்லை, புனிதனாக மாறுவதில்லை. அப்ப பாருங்க, கிறிஸ்துவத்தை பற்றி மற்றவருடைய அபிப்பிராயம் இப்படிதான் இருக்கிறது. கிறிஸ்துவர்களுக்குள்ளேயும் அப்படிதான் இருக்குது. பதில் சொல்ல தெரியாது அவங்களுக்கு, தெரிஞ்சாதானே சொல்றது. அதெல்லாம் இதெல்லாம் எடுத்து போதிக்கிறோம். அப்ப புத்தி உள்ள ஒரு ஆராதனை செய்வதுன்னா என்ன அப்படின்னா, இங்க சொல்றாரு, இயேசு கிறிஸ்து போதிக்கிறாரு, மனுஷனுடைய கற்பனைகளை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? நீங்க உபதேசங்களாக போதித்து விட்டீர்கள். என்ன பண்ணிட்டீங்க? நீங்க உபதேசம். இன்னைக்கு எல்லா சபைக்குள்ளையும் இப்படிப்பட்ட பிற்போக்குத்தனம் சொல்லலாம், அல்லது மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 95% மூட நம்பிக்கை கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே இருக்கிறது. இன்றைக்கு எங்க இருக்கிறது? இன்னைக்கு வசனத்தை வச்சு
ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போயிருந்த பாருங்க. அங்கே ஒரு தம்பிக்கு திருமணம் நடக்குது. தம்பி திருமணம் முடிஞ்ச உடனே அங்கே ஒரு கம்யூனியன் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அந்த ஃபாதர், ரோமன் கேத்தலிக் சபை அது, அந்த போதகர் சொல்றாரு பாருங்க, ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்த விசுவாசிகள் மட்டும் இந்த திருவிருந்தை எடுத்துக்கொள்ளுங்கள்ன்றார். யார் மட்டும் எடுத்துக்கொடுங்க? நம்ம இயேசுவின் சரீரத்தையும் இயேசுவின் ரத்தத்தையும் ரோமன் கேத்தலிக் சபைக்கு மட்டும், அவங்களுக்கு மட்டும் இது ஸ்பெஷலாக அவங்களுக்கு கொடுத்துருப்பார் போல இருக்குது. ஃப்ரீடம், ரைட்ஸ், உரிமை கொடுத்துருப்பார் போல இருக்குது. மற்றவங்க யாருக்கும். எனக்கு முன்னாடி ஒரு சிஎஸ்சி கிறிஸ்தவர் இருந்தார். அவர் ரொம்ப ஆர்வமாயிட்டார். முதல்ல அவருக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட். அவருக்கு கம்யூனியன் உடனே நானும் வாங்க போகிறேன். யோ, நான் சொன்னேன், வா, உனக்கு அவனுங்களை பற்றி தெரியாது, அசிங்கம் பண்ணி அனுப்பிச்சிருவானுங்க, பார்க்க தான் வெள்ளை இங்கி போட்டிருப்பானுங்க, போய் அசிங்கம் பட்டுறாது, நானே வெளியே நிற்கிறேன், நீ உள்ளே போவாதனா போயிட்டார். எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டு உள்ள அவர் அந்த வார்த்தையை சொன்னார் பாருங்க. தலை குனிஞ்சிட்டு வெளியே வந்துட்டார். அவர் வந்துட்டு சொன்னார், என்ன நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்க அப்படின்னு. நான் தான் சொன்னேனே போவாதன்ட்டு. அவனுங்க இயேசு கிறிஸ்துவ அவனுங்களுக்கான பர்மிட்டாக யூஸ் பண்ணுறானுங்க. அவனுங்களுக்கு மட்டுமே கொத்தடிமை மாதிரி இயேசு கிறிஸ்துவ வச்சுருக்கிறானுங்க. இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டேன் நான். இதெல்லாம் இப்படி தான் வந்து கம்யூனியன் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் வித்தியாசமே இல்லைன்னு இருக்குது. என்னவே இல்லையா? இயேசு கிறிஸ்து வித்தியாசம் பார்க்குறவர் இல்லை, ஆனால் இவனுக்கு வித்தியாசம் பார்க்குறாங்க. இதுதான் மனுஷருடைய கற்பனைன்னு சொல்கிறேன். இதை யாருடைய கற்பனை? இது மனுஷருடைய கற்பனையை உபதேசங்களாக உபதேசித்தாங்க. உள்ளே உட்காந்துருக்கிற ஆள் யோசிக்கிறான், கம்யூனியன் எடுக்கிற நான் தான் உத்தமன், நான் தான் புனிதன், எடுக்காதவன்லாம் புனிதன் கிடையாதாக்கும். ஏன்னா எங்களுக்கு மட்டும்தான் இது ரைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி பல இது வந்து அங்கே மட்டும் இல்லை. பெந்தகோஸ்தே சபை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. அங்கேயாவது கொஞ்சம் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். பெந்தகோஸ்தே சபையில், புரோட்டஸ்டன்ட் சபையில் இதை விட எக்கச்சக்கமான மூட நம்பிக்கைகளும் மனுஷருடைய கற்பனைகளாலே போதிக்கப்படுகிற உபதேசங்களும் எக்கச்சக்கம். அதை நம்பி தான் கிறிஸ்துவ வாழ்க்கைகள், விசுவாச வாழ்க்கைகள்லாம் வீணாய் போய்கிட்டு இருக்குது. எனக்கு நகை போடக்கூடாதுன்றதுலேருந்து முடியிலிருந்து ஆரம்பிப்பாங்க. எங்கேருந்து ஆரம்பிப்பாங்க? நேற்று கூட உட்காந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸ்க்ரால் பண்ண லைனாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒரே மாதிரியான டீச்சிங், வெவ்வேறான பாஸ்டர்ஸ் பேசுகிறாங்க. எல்லாருமே ஒரே ஒரு இடத்துல தான் வந்து நிற்கிறாங்க. எப்படி ட்ரெஸ்ஸை போடுற, எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை போடுற, அதுவும் வெறும் பெண்களை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க? பெண்களுக்கு மட்டும்தான் ஏதோ இருக்குது, ஆண்களுக்கு ஒன்றுமே என்ன பண்ண கிடையாது. ஆண்கள்லாம் பெரிய பரிசுத்தவான்களா? நான் கேட்குறேன். சபையில் வந்தாலே பெண்கள் முடி இப்படி வச்சுருக்கணும், பெண்கள் இந்த மாதிரியான வஸ்திரங்களை உடுத்தணும். அதில் ஒரு அம்மா பேசுது, நல்ல சாலிகள்லாம் கட்டிக்கிட்டு அந்த மாதிரி பேசுது பாருங்க. நீ அங்கங்கே ஹோல்ஸாக போட்டுக்கிட்டு வாலிப பெண்ணே நீ போகிறதுனால தானே அவன் பார்க்குறான். நீ போகிற எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு இது, உலகமாக கண்டுபிடிப்பு இது. அவனை ஏன்டா பார்க்குறேன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்லை. மார்க்கத்துக்கும் மதத்துக்கும் தான் வித்தியாசம். மதம் தப்பை சரி பண்ணாது, தப்பு என்ன பண்ணாது, சரி பண்ணாது. இந்த அம்மாவை கேட்குது, நீ ஏன் அப்படி போட்டுட்டு போகிற, அதனால தான் அவன் பார்க்குறான். நான் சொல்கிறேன், நீ மூடியே வச்சுருந்தாலும் தூக்கி பார்ப்பான் அவன். தலையிலிருந்து கால் வரைக்கும் ஏதாவது ஒரு பெட்ஷீட்டை போட்டு மூடி வச்சுருந்தா கூட அவன் என்ன பண்ணுவான்? அவன் புத்தி மாறாத வரைக்கும் இவங்க என்ன பண்ணாலும் என்ன பண்ண போகிறதில்ல, திருந்த போகிறது. இந்த சூழ்நிலை மாறப்போ அப்போ மாற வேண்டியது யாரு? அவன் தான் மாற வேண்டியது யாரு? அவனுக்கு உபதேசம் பண்ணணும்னா நீ மனம் புதிதாகிறத பற்றி பேசணும். இவங்க அதை பேசுறதில்ல, இந்த டாப்பிக்கை டச் பண்ணுறதில்ல. இவங்க ஒரு புது உபதேசத்தை கொண்டு வராங்க. பவுல் இங்கே ஒரு இடத்துல சொல்லிட்டார், ஸ்திரீகளே நீங்கள் நாணமான உடைகளை அல்லது தகுதியான உடைகளை என்ன பண்ணுங்கள், நீங்கள் உடுத்துங்கள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டார். உபதேசம் அது. தகுதியான உடைனா என்னன்னு சொல்ல வரீங்க? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். தகுதினா என்ன தெரியுமா? எனக்கு எது ஃபிட் ஆகுது, எனக்கு எது ஏற்றதாக இருக்குது, அதுதான் என்னது தகுதியான உடை. நேற்று என் பொண்ணுக்கு ஸ்கூல் வைக்கும் போது பாருங்கள், ஃப்ரைடேயில் கலர் ட்ரெஸ் போட்டு வர சொல்லிட்டாங்க. இப்போ தான் யூனிஃபார்ம் வச்சது எவ்வளோ நல்லதுன்னு எனக்கு தெரிஞ்சுது. கலர் ட்ரெஸ் வைக்க சொல்லிட்டாங்க. உடனே பார்த்தா காலையில் ஒரு மணி நேரம் வீட்டில் ஒரு சண்டை நடக்குது. என்னன்னு போய் பார்க்குறேன். பார்த்தா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து அவளுக்கு ஒரு பட்டு பாவாடை சட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இதை தான் போடணும் அப்படின்றாங்க. அவள் வந்து இல்லை அவள் வேற ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கிறா, ஃப்ராகு, அதை தான் போடுவோம். நான் ஒரு அடம் முடிக்கிறா. இது ஒரு மணி நேரம் சண்டை நடக்குது. கடைசி எனக்கு ஃபோன் வருது. நான் கீழே போகிறேன். கீழே போனோடனே நான் கேட்குறேன், என்னம்மா அப்படின்னு கேட்டால், இது மாதிரி நான் சொல்கிற ட்ரெஸ்ஸை போட மாட்டேன்றா. அவள் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதை தான் போடுவேன்னு நிற்கிறா அவள். இப்போ நான் சொன்னேன், ஒரு குழந்தைக்கு அவளுக்கு பிடிச்ச உடையை கூட போடுறதுக்குன்னா கிடையாது அந்த உலகத்தில், உரிமை கிடையாதா? ஷீ ஹேஸ் ஆல் ரைட்ஸ். நீங்கள் பெரியவங்களாக இருக்கலாம், உங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவளுக்கு எது பிடிக்குதோ அதை தான் என்ன பண்ண முடியும், அவள் போட முடியும். ஒருவேளை ரொம்ப கெட்டதாக இருந்தால் எடுத்து சொல்லலாம். நீங்கள்
என்ன பண்ணலாம், நீங்கள் அதை எடுத்து சொல்லலாம். கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்பாடு பண்ணி அவங்களுக்கு ஒரு வழி பண்ணதுனால அவங்க ஒன்றும் ஒழுக்கமாக வளர போகிறது இல்லை. அப்புறம் நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட உட்காந்து, என்ன பிரச்சனை, ஏன் அவங்க சொன்ன ட்ரெஸ்ஸு நல்லா தானே, பார்க்க நல்லா தானே இருக்குது. அது சொன்னால் பாருங்க, அப்பா அதை போட்டால் குத்துது உள்ளலாம், என்ன பண்ணுது, அப்போ தான் தெரியும் இந்த பட்டு பாவாடை சட்டெல்லாம் உள்ளே போட்டால் குத்துன்ட்டு. அதுக்குள்ளே எதையோ ஒன்று போட்டு அதெல்லாம் போடுவாங்க போல இருக்குது. ஃப்ராக் அப்படி இல்லை, இன்னர்ஸை போட்டு தூக்கி மாட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான். தகுதினா அதுதான், எனக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்குதோ அதுதான் என்னது என்னுடைய தகுதியாக இருக்கிறது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் வந்து புடவையை கட்டிக்கிட்டு இங்கே ஒரு கிளிப்பு அங்கே ஒரு கிளிப்பு எல்லாத்தையும் கட்டி அதை முடிச்சு அப்பப்போ இழுத்து விட்டுக்கிட்டு அப்பப்போ சொருவிக்கிட்டு அப்படி தான் எனக்கு கம்ஃபர்ட்னா நீங்கள் அந்த கம்ஃபர்ட்டில் இருந்துக்கலாம், தப்பு கிடையாது. தட் இஸ் யோர் கம்ஃபர்ட். ஆனால் சுடிதார் போடுறவங்களுக்கு தப்புன்னு பண்ணக்கூடாது, நீங்கள் சொல்லக்கூடாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? புடவை என்பது நல்ல உடையாகும், சுடிதார் சபைக்குள்ளே பேசக்கூடாதுன்ற, இதான் பிற்போக்குத்தனம்ன்ற, இதான் மனுஷருடைய கற்பனையில் வந்த உபதேசம்ன்ற. எது நல்லது எது கெட்டதுன்றத அவனுடைய கம்ஃபர்ட்ல இருந்து அவன் என்ன பண்ணுவான், தீர்மானிக்கணும். நீ உன் கண்ணில் இருந்து பார்த்து தீர்மானிக்க கூடாது. அங்கே ஓட்டையாக இருக்குது, அங்கே பெருசாக இருக்குது, அங்கே நீட்டின்னு இருக்குது, அங்கே வெட்டி விடு, அங்கே தைச்சி விடு, இதெல்லாம் இங்கே உட்காந்து பேசலாம். இந்த ஊரில் பட்டிக்காட்டில் வேலைக்கு ஆகும். உங்கள் பிள்ளைங்க வளர்ந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் வேலை செய்கிறாங்க, அங்கே போய் பேசிடுங்களேன் இந்த மாதிரி. ஹலோ, அடுத்த ஃப்ளைட்டில் ரிட்டர்ன் ஆகிடணும் வீட்டுக்கு. அடுத்த ஃப்ளைட்டில் என்ன பண்ணிடணும், நீங்கள் லிப்ஸ்டிக் போடக்கூடாது. நீ போடாமல் இருக்க முடியாது ஃபாரினில், உதடு வெடித்து ரத்தம் வந்துடும். ஹலோ, லிப்ஸ்டிக் எதுக்கு போடுறோன்னு தெரியல நிறைய பேருக்கு, எதுவும் கலராக இருக்கிறதுக்காக போடுறோன்னு நினச்சிக்கிறேன். இல்லை இல்லை, ப்ரிவென்டிங் ஆஃப் வின்டர், அது கோல்டு. பனி பிரதேசத்துக்கெலாம் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உதடு எல்லாம் வெடிச்சு விட்ரும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க போடுறாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், வெயில் இங்கேயா போடுறாங்க, அவங்களுக்கு பிடிக்குது போட்டிருக்கிறாங்க. அவங்க உதட்டில் ஏதோ ஒரு புண்ணு இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், இல்லை அவங்க உதட அவங்க கண்ணாலே பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாக இருக்கலாம், அதனால போட்டுருக்குறாங்க. இது ஒரு பிரசங்கன்னு எடுத்து வச்சுக்கிட்டு அதை சொல்லி அதை குற்ற உணர்ச்சி உண்டாக்கி நீ வந்து விசுவாசியாக இருந்த லிப்ஸ்டிக் போடுவியா, நீலாம் பரலோகத்துக்கு போவியா, வேஷ்டி தான் போடுவா, போயிருப்பாங்க போல இருக்குது எல்லா வீட்டுக்கும். அவ தான் போடுவா இவ தான் போடுவான்ட்டு இதை தான் பண்ண உடனே மைண்ட் எப்படி மாறிடுதுன்னா, கிறிஸ்தவர்கள் மைண்டு லிப்ஸ்டிக்கா மோசமான பொண்ணாவ, சுடிதார் மோசமானவ, இதில் இன்னொருத்தர் நல்ல சுடிதார்லாம் இறக்கி போடுங்க. அதான் சொன்னீங்க, அடுத்த வாரம் பைபிள் எடுத்துகிட்டு வரது வருதுல, டெய்லரிங் மிஷினும் என்ன பண்ணிவிடு, கையோட டேப்பு எடுத்துன்னு வந்து கையோட தைச்சி கொடுத்துட்டு போயிடுன்றேன். நான் பண்ணுற பிரசங்கத்தையும் இவ்வளோ சாதனமாக பார்க்குறீங்க. இயேசு கிறிஸ்துவோட கடுமையாக உபதேசம் பண்ணார். உன் கண் உனக்கு இடரலாக இருந்தால் அவன் கண்ணு இல்லை, யார் கண்ணை பிடிங்கி போடு, உன் கண்ணை பிடிங்கி போடு. பிரச்சனை உன் கண்ணில் இருக்குது, உன் கண்ணில் இருக்குதுப்பா. அவன் கம்ஃபர்ட்டுக்கு அவன் போட்டிருக்கிறான். அதை கொண்டு வந்து பரிசுத்தத்துக்குள்ளேயும் அதை கொண்டு வந்து சபைக்குள்ளேயும் அதை கொண்டாந்து தெய்வீகத்துக்குள்ளேயும் இணைக்கக்கூடாதான் கொண்டு வரேன் நான். ஏனென்றால் உன்னுடைய தெய்வீகம் உடையில் இல்லை, உன்னுடைய தெய்வீகம் முடியல இல்லை, உன் தெய்வீகம் உன் கண்ணில் இல்லை, உன் தெய்வீகம் உதட்டில் இல்லை. உன் தெய்வீகம் எங்கே இருக்குதுன்றதான் கடந்த வாரம் எடுத்து காமிக்க ஆரம்பித்தேன். அங்கிருந்து இன்னைக்கு ஆரம்பிக்க விரும்புகிறேன். தெய்வீகம் எங்கே இருக்கிறது? பிலிப்பியர் 3வது அதிகாரம், பிலிப்பியர் 3வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை பாருங்க. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். யாருக்குள் சந்தோஷப்படுங்கள்? நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க நான் சொல்றேன், யூ ஹேவ் ஆல் ஃப்ரீடம் டு டூ எனிதிங். ஹலோ, உங்களுக்கு நல்லது என்று படுகிற எல்லா காரியத்தையும் செய்ய உங்களுக்கு என்ன உண்டு? உரிமை உண்டு. நல்ல ட்ரெஸ் படுதா போடுங்க. ஹலோ, அது மற்றவங்க ஓட்டன்னு சொல்றாங்களோ, இல்லை கிழிஞ்சு போயிருக்குதுன்றாங்களோ, இல்லை கிண்டல் அடிக்கிறாங்களோ, உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? டூ இட். சந்தோஷமா இருங்க. அதெல்லாம் சொல்றாரு இந்த இடத்துல. எப்படி சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்குள் எப்படி இருங்கள் நீங்கள். ஒரு அடையாளமே, அது ஐடென்டிட்டி என்ன? நான் கடவுளை தேடுறேன், சந்தோஷமா இருக்கிறேன். நான் கடவுளை தேடி வந்த மனுஷனை துக்கப்படுத்தி அனுப்பக்கூடாது பாருங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் கடவுளை தேடி வந்திருக்கிறான், சபைக்குள்ள வந்திருக்கிறான், ஒரு ஆராதனைக்குள்ள வந்திருக்கிறான். ஒரு புத்தி உள்ள ஆராதனை என்ன திறமை செய்யணும்? அவன் இருக்கிற நிலையில இருந்து அவனை ஒரு சிறந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அவனுக்குள்ள வைக்கணுமே தவிர, அவன் நிலையை சுட்டி காட்டுன்ற பேர்ல அல்லது அவன் நிலையை கேவலப்படுத்துறன்ற பேர்ல அவனை தாழ்த்தி பேசி, அவனை உடைச்சி, அவனை உருக்குலைச்சி, அவனை அழ வச்சு அனுப்புறது சரியான ஆராதனையாக இருக்க முடியாது. அது சரியான பிரசங்கமும் இல்லை. அவங்களாம் மன நோயாளிகள், அவங்களாம் சைக்கோஸ்.
நிறைய சைக்கோஸ் தான் இன்னைக்கு பாஸ்டர்ஸாக இருக்கிறானுங்க. நாங்கள் தெய்வ மனிதர்கள். நேற்று பார்க்குற ஒரு ஆள் பேசுகிறாரு, ஒரு பொட்டை பிள்ளையை பற்றி வச்சுருந்தான். பொட்டை பிள்ளையா? அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு பேர் வை. அவனுக்கு போட்டிருந்தேன், உன்னை பெற்றவளும் ஒரு பொட்டை, உன்னை திருமணம் செய்தவளும். எப்படி கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? அப்போ பெற்றவளை மட்டும் எவ்வளோ எங்கேருந்து வருது அந்த பேச்செல்லாம்? நான் கேட்குறேன். உன் பொண்ணாவே இருந்தாலும் சரி, கர்த்தருடைய மனுஷன்றல ஒழுங்காக பேச கற்றுக்கணும். எப்படி பேச கற்றுக்கணும்? உங்கள் அம்மாவை சொல்ல முடியாத ஒரு இடத்த, உன் மனைவியை சொல்ல முடியாத ஒரு பேரை யாரை வச்சு கூப்பிடக்கூடாது? பொண்ணுக்கு சொல்லக்கூடாது. அவ்வளோ இலக்காரணமாக உனக்கு அவன் பிரசங்கத்தெல்லாம் உட்காந்து கேட்டு உட்காந்துருக்குறாங்க. அதான் சொல்கிறேன், நமக்கு பெரிய சேலஞ்ச் இருக்குது. நம்ம சபைக்கலாம், சபையில் இருக்கிறீங்க, இந்த ஊழியத்தில் இருக்கிறீங்கன்னா, ஏதோ வந்தீங்க கடமைக்காக போகிற விசுவாசிகளை உருவாக்கல. நான் பவுல் கூட இருந்தவங்களுக்கு பேர்லாம் என்ன தெரியுமா இருந்தது? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள்ன்றது. எதை கலக்குகிறவர்கள்? நீங்கள் கேட்குற ப்ரீச்சிங்ஸாக இருக்கும், நீங்கள் கேட்குற உபதேசங்களாக இருக்கட்டும், அது வித்தியாசமானது. அது வசனத்தின் பிரகாரம் ஆதாரபூர்வமானது. உலகத்தில் இருக்கிற இந்த மாதிரி 95% முட்டாள்களையும் பின்போக்காளர்களையும் எதிர்த்து போரிடுவதாக இருக்க வேண்டும். அறிவு சார்ந்ததாக இருக்க வேண்டும், ஞானத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும், வசனத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும். பரவாயில்ல, பவுலிங் எழுதுறாரு, சபைக்கு தான் எழுதுறாரு, கர்த்தருக்குள் எப்படி இருங்கள் நீங்கள் சொல்லுங்களேன். இதே பிலிப்பியர் 4:4 எப்படி கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். கர்த்தருக்குள் எப்படி இருங்க நீங்கள்? அப்படி வச்சு கத்துக்குங்க. பல நேரத்தில் மனுஷருடைய கற்பனைகள் உபதேசங்களை கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் சபைக்குள்ள கூட. அது அவங்களுடைய கற்பனை, வசனத்துடைய கற்பனை இல்லை, வசனத்துடைய திட்டம் அது இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் பின்னாடி இப்போ காட்ட போறேன். என்னது? 2வது வசனம். நான் கடந்த வாரம் இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக எடுத்து பேசியிருந்தேன். நான் ரொம்ப அதுக்குள்ள போக தேவையில்லைன்றேன். இப்படிப்பட்ட மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களை செய்கிறவங்கள பவுல் என்ன பேர் திரும்ப வச்சு கூப்பிடுறாரு? என்ன பேர் அவங்களுக்கு? 2வது வசனம். நாய்களுக்கு எப்படி இருங்கள் நீங்கள்? நான் ஏற்கனவே கடந்த வாரம் அதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன். நான் அவர் நாயின்னு தெளிவாக சாதாரணமாக கொடுத்துட்டாரு. வெறி பிடிச்ச நாய்கள். என்ன நாய்கள் இது? ஏன்னா வீட்டில் வளர்க்குறதோ இல்லை நமக்கு வாலாட்டிட்டு வர நாய் இல்லை. வெறி பிடிச்ச நாயெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? வண்டியில் போனாலும் துரத்தும், காரில் போனாலும் துரத்தும். ஒரு நாள் ஏற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது இதுங்களெல்லாம். ஏன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுது நம்மளை சில நேரத்தில். கார் பாட்டுன்னு ஸ்லோவாக போகுது, பின்னாடியே துரத்தின்னு வருது. காரை கடிச்சுன்னா போகுது. காருக்குள்ளே நான் சேஃபாக உட்காந்துருக்குறேன். வெறி போகிறது என்னது? அதை கடிச்சா என்ன ஆகும்? இல்லை அது நம்ம மேலே ஏறினா என்ன ஆகும்? எதை பற்றி யோசிக்கிறது? அதான் மதம். மதம் எப்பவுமே பாருங்க அறிவை தூண்டுறதே இல்லை. மதம் எப்பவுமே பாருங்க உங்க சுய அறிவை தூண்டுறதே இல்லை, பகுத்தறிவு தூண்டுறதே இல்லை, கடவுள் கொடுத்த ஞானத்தை உபயோகப்படுத்துறதே இல்லை. மதம் மழுங்கடிச்சு மனதை ஒரு முட்டாள்தனத்துக்குள்ளேயே உங்களுக்கு கிறிஸ்துவத்துக்குள்ள வச்சிருக்காங்க. பைபிள் படிப்பீங்க, ஆனால் ஜெபம் பண்ணுவீங்க. அதனாலதான் இங்க சொல்றாரு, இந்த நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கன்றாரு. ஏன் அங்க சொல்றாரு பாருங்க, இந்த பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏன்? 3வது வசனம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல். எதன் மேல் நம்பிக்கையாயிராமல்? உண்மையான ஆராதனைனா என்னன்னு சொல்ல வராரு. எதன் மேல் நம்பிக்கையாயிராமல்? அதான் இந்த மாம்சம்ன்றது இதான், அந்த சரீரம் இல்லையா? இந்த சரீரத்தின் மேலதான் உடைய போட்டிருக்கிறது. இந்த சரீரத்தோடு தான் மற்ற எல்லா காரியங்களும் இவங்க கொண்டு வராங்க. ஆராதனை முறைமை எல்லாமே இதெல்லாம் ஒழுங்கா இருந்தால் தான் கடவுளுக்குள்ள சரியா இருக்கிறேன்றாங்க. பவுல் போதிக்கிறாரு, இந்த மாம்சத்தின் மேல் என்ன பண்ணாம உங்களோட நம்பிக்கையை வையாமல் எது மேல வைக்க வேண்டும்? நீங்கள் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. கடவுள் எதை எப்படி ஆராதனை செய்யணும்ன்றாரு? நீங்க என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாலும் சரி. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? என் லாங்குவேஜில் சொல்லணும்னா, இழுத்து போத்திக்கிட்டு வந்து உட்காந்து நல்ல பிள்ளைங்க மாதிரி உட்காந்து ஆராதனை செய்யறதுனால கடவுள் உங்க ஆராதனை ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லது கடவுள் நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாவற்றையும் அங்கீகரிப்பதும் இல்லை. கடவுள் எதை அங்கீகரிக்கிறாரு? உங்கள் உள்ளத்திலிருந்து, ஆவியினது உங்கள் உள்ளத்திலிருந்து எப்படிப்பட்ட சிந்தையோடு, எப்படிப்பட்ட எண்ணத்தோடு, எப்படிப்பட்ட அன்போடு கூட நீங்கள் ஆராதிக்கிறீர்களோ அந்த முறையை தான் தேவன் ஏற்றுக்கொள்கிறாரே தவிர, உங்கள் மாம்சத்தின் பிரகாரம் நீங்களுக்கு போத்திக்கிட்டு வந்தீங்களோ இல்லை என்ன பண்ணிட்டு வந்தீங்களோ அதை அவர் ஆதாரமாகவோ அதை அவர் ஆராதனையாகவோ ஏற்றுக்கொள்வது இல்லை. அதை வச்சு உங்க ஆசீர்வாதம் இல்லை, அதை வச்சு தேவனுடைய அங்கீகரிப்பு இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? முடிய விரிச்சு போட்டுட்டு வரேன்றாங்க. அதான் சொன்ன, முடிய நீ வந்து போட்டு கொண்டை போட்டுட்டு வர்றதுனால நீ செய்கிற ஆராதனை கடவுள் என்ன பண்றதுல அங்கீகரிக்கிறது இல்லை. பா நல்லா கொண்டை போட்டு வந்துட்டாங்கப்பா, அப்படி அந்த அளவுக்கு மட்டமாக நினைக்கிறீங்களா ஆண்டவரை? நான் கேட்குறேன்.
நல்ல உடையை உடுத்திட்டு வந்துட்டாங்கப்பா அவங்க, நல்ல முழுசாக பண்ணிட்டாங்க, பேசுவாங்க. கை வரைக்கும் லேடிஸில் இது கை வரைக்கும் என்ன பண்ணுங்க, எங்கள் மே மாதம் போட்டுவாங்க பாப்பா. அந்த மாதிரி நான் நிமிஷமாக நினச்சி பார்க்குறேன், நல்ல வேலை பொம்பளையே பிறக்கல. நான்லாம் பேசுறது புரியுதுங்களா? சாவடிச்சிருப்பானுங்க போல இருக்குது நம்மளை. எப்படி வாழறாங்க, எப்படி இருக்கிறாங்க, எவ்வளோ கொடுமை. இதுதான் சித்திரவாதை. புரியுதுங்களா? சைக்கோத்தனம் இதெல்லாம். தனக்கு இருக்கிற அதே சரீரம் தான் அவளுக்கு இருக்குது. நம்மளை விட மோசமான சரீரம் அது, பலவீனமான சரீரம். அந்த சரீரம் 24 மணி நேரமும் கழுத்துல இருந்து கால் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும், முழுக்க எல்லாம் கம்ப்ளீட்டடாக இருக்கணும். வெயில் காலத்தில் பார்த்துருக்கீங்களா சில ஆண்களை? பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒரே ஒரு ஷார்ட்ஸ் போட்டு மொத்தத்தை அவுத்து போட்டு அப்படி பாடி பில்டர் மாதிரி நடந்துன்னு இருப்பான் ரோட்டில். அவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு அந்த சுதந்திரம்? அவனுக்கு அவன் போகிறது தப்பு கிடையாது. எங்கள் அப்பா கிட்ட பார்த்துருக்குறேன் அவரை. ஒரு வாட்டி எங்கள் மேல் வீட்டுக்கிற அப்படி தான் போகிறாரு. அவர் ஒரு பிராமின் வகுப்பை சேர்ந்தவர். ஐயர் போகிறாரு. வணக்கம் வணக்கம் சாமி, நல்லா இருக்கிறீங்களான்றார். அவரை பார்த்து நாங்கள் யோ அவன் எதுவுமே போடாமல் வெறும் ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு போகிறான். எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு அவளுக்கு மிஞ்சி போனால் ஒரு அப்போ ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் கடைக்கு போகுது. டாப் மட்டும் போட்டுக்கிட்டு கடைக்கு போயிட்டான். டாப் மட்டும் போட்டுக்கிட்டு அதுக்கு அவ்வளோ பேர் லெக்சர். ஒரு பெண் எப்படி இருக்கணும்னு தெரியுமா, அது போடாமல் பேண்ட்டு போடாமல் எப்படி போனேன், செருப்பு போடாமல் எப்படி. அவனுக்கு இருக்கிற சுதந்திரம் யாருக்கும் உண்டு, யாருக்கும் உண்டு, உங்களுக்கும். நீங்கள் அது மாதிரி போக முடியாது. ஆனால் யூ ஹாவ் த ஃப்ரீடம் டு டூ இட்ன்ற. உங்களுக்கு என்ன உண்டு, உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் உண்டு. சில நேரத்தில் வீட்டுக்குள்ளேயே பார்க்கலாம். அதெல்லாம் எங்கே பார்க்கலாம்? நீங்கள் வீட்டுக்குள்ளே. ஏன் சொல்கிறது தெரியுமா? இன்றைக்கி இதெல்லாம் சமுதாயத்தில் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகுது. சாதாரணமாக நினைக்கிறீங்க நீங்கள் பிரசங்கியராக இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே நான் அனலைஸ் பண்ணுறேன். சமுதாயத்தில் கிறிஸ்துவத்தையும் பிற்போக்கின் மதம் போதிக்கிறாங்க, சொல்கிறாங்க மற்றவங்க எல்லாமே. என்னங்க நீங்கள் அந்த மதம் இந்த மதம்ன்றீங்க, கிறிஸ்தவத்தில் போய் பாருங்கள் அதில் எவ்வளோ பிற்போக்குத்தனம் இருக்குன்றாங்க. இல்லை, பிற்போக்குத்தனமாக இவங்க போதிச்சு வச்சுருக்கிறாங்க. பிற்போக்குத்தனமாக உள்ளே இருக்கிறதுக்கு நடக்குதுங்க. சில நேரத்தில் ஒரே வீட்டுக்குள்ளே ஆண் பெண் பிள்ளைங்க இருப்பாங்க, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்ட்டு. அந்த பிள்ளைகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆண் பெண்ணுன்ற வித்தியாசம் உண்டாக்கி வச்சுருப்பாங்க. அவன் ஆம்பளை பிள்ளை பிரதர், என்னதான் இருந்தாலும் அவன் ஆம்பளை பிள்ளை. அவன் நைட்டு 12 மணி கூட வரலாம். ஆமாம், அவர் ஆம்பளை பிள்ளை நைட்டு 12 மணி வரைக்கும் அணு ஆராய்ச்சி பண்ணிட்டு வர்றாரு. பொம்பளை பிள்ளை கரெக்டாக 7 மணிக்கெலாம் என்ன பண்ணிக்கணும், வீட்டுக்குள்ளே காலை வச்சிருந்தோமாக்கும். அதெல்லாம் உருப்படுறதில்லை. அதனால தானே பண்ணுறதில்ல, உருப்படுறதில்லை. இன்றைக்கி எவ்வளோ பெண்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும்னு கேட்டு பாருங்க, தெரியாது. சைக்கிள் ஓட்ட தெரியாது, ஒன்றும் தெரியாது. எல்லாத்துக்கும் புருஷனை நம்பி இருக்கணும். அப்புறம் அவருக்கு கொஞ்சம் வயசான பிறகு பிள்ளைங்களை நம்பி இருக்கணும். இப்படி நம்பி வாழற வாழ்க்கைக்கு கடவுள் உங்களுக்கு நல்ல கையும் காலையும் ஆற்றலையும் பலனையும் கொடுத்துருக்கிறாரு. நான் கேட்குறேன், ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறீங்க பாருங்க, அது எந்த ஆனாலையும் செய்ய முடியாது தெரியுமா? அந்த வழி எந்த ஆனாலையும் தாங்கி கொள்ள முடியாது. அந்த 10 மாதம் சுமந்து இருக்கிறத பெத்து எடுத்து கொடுக்குறாங்க கையில். 2 நிமிஷம் வச்சிருக்க முடியல கையில். அதை கையில் என்ன பண்ண முடியல, 2 நிமிஷம் வச்சிருக்க முடியல. வயிற்றுல 10 மாதம் வச்சிருக்கணும், பத்திரமா வச்சிருக்கணும். அது ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும். அப்போ நீங்கள் எவ்வளோ பலசாலிங்கன்னு யோசிச்சு பாருங்க. கடவுள் எவ்வளோ இயற்கையாகவே உங்களுக்கு பலத்தை கொடுத்துருக்காங்க யோசிச்சு பாருங்க. சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த பிற்போக்குத்தனத்தை போதிச்சு அதை மைண்டுக்குள்ளே ஏற்றியாச்சு. அப்படி ஏற்றுறதோடைய விளைவு என்ன? ஆண் வேற பெண்ணு வேறன்னு ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் பைபிள் போய் ஒழுங்காக படிச்சு பாருங்க, யோபுவை போய் படிச்சு பாருங்க. யோபு வந்து இது கர்த்தர் தேவனே சொல்றார், நீதிமான்றார். அவன் யாருன்னு சொல்றாரு? நீதிமான்றார். யோபு 42வது அதிகாரத்தை போய் படிச்சு பாருங்க. யோபுக்கு மொத்தம் 10 பிள்ளைகள் இருந்தாங்க. எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க அவனுக்கு? 7 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். போய் ஒழுங்கா படிங்க யோபு 42. அங்கு யோபுவை பற்றி சொல்லப்படுகிறது. யோபு தன் பெண் பிள்ளைகளுக்கு தன் ஆண் பிள்ளைகளோடு கூட சுதந்திரத்தை நிகராய் கொடுத்திருந்தான். எப்படி கொடுத்திருந்தான்? அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்து வச்சிருந்தான் இருக்குது. ஆபிரகாமுக்கு முன்னாடி வாழ்ந்த யோபு. இது எந்த பிரசங்கம் பண்றானா? இதை பண்ண மாட்டான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பண்ண முடியாது. ஏன்னா பிற்போக்குத்தனத்தை போதிச்சாதான் ஜனங்க வந்து உட்காருவாங்க. ஏன்னா இது பட்டிக்காடு. இந்தியாவும் ஒரு பட்டிக்காடு, தமிழ்நாடு ஒரு பட்டிக்காடு. பேண்ட் சொக்கா தான் மாறி இருக்குது, புத்தி ஒன்றும் மாறவே இல்லை. அதனால சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு கடவுள்கிட்ட வரதுக்கே பிற்போக்குத்தனத்தை தான் போதிக்க வேண்டியதாக இருக்குது. எதை நல்ல கிறிஸ்தவம்ன்றான், எதை நல்ல சபைன்றான், எதை நல்ல போதகர்ன்றான். இந்த மாம்சத்தின் அடையாளத்தை சொல்றவன் தான் நல்ல போதகர்ன்றான். பாஸ்டர் வந்து என்ன நகை கட்ட சொல்லிட்டார், பாஸ்டர் வந்து என்ன நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போட சொல்லிட்டார். அடியன் வந்து இப்போ எல்லாத்தையும் வெறுத்து விட்டேன். என்னத்தை வெறுத்துட்டேன்?
அதெல்லாம் பண்ண சொன்னாரா உன்ன? உலகத்தின் மேல ஒரு பெரிய வெறுப்பு வந்துருச்சு. உலகம்னா என்ன? கடவுளுக்கு எதிராக ஆசைகளை கொண்டு வருதுதான் உலகம். அதுதான் வெறுக்க சொல்லி இருக்கிறாரு. கடவுளுக்குள்ள வந்துட்டுன்ற பேர்ல மனைவியோ பிள்ளைகளையோ சபையோ ஹலோ நல்ல உறவுகளையோ வெறுக்க ஆண்டவர் என்ன பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. நீங்களே ஏன் முந்திரி கொட்ட மாதிரி அதான் மனுஷருடைய கற்பனைகளாலே போதிக்கப்படுவது. சரி, அப்ப இவங்க கொண்டு வர அடையாளம் என்ன? கடவுளை ஆராதிக்கணுமா, கடவுளுக்கு நீங்க ஒண்ணு கொடுக்கணுமா, அர்ப்பணிக்கணுமா, அது மாம்சத்தின் அடையாளத்துல நல்லா இருக்கணும்ன்றாங்க. எப்படி இருக்க வேண்டும்? அது மாம்சத்தின் அடையாளத்துல அது நல்லா இருக்கணும்ன்றாங்க. ஆனா இங்க தெளிவா சொல்றாரு பவுலிங்க, மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல், உங்க நம்பிக்கை எதன் மேல இராமல், உங்களுக்கு திருப்பி திருப்பி உங்களுக்கு நான் போதிக்கிறேன். நான் நீங்க முக்காடு போட்டுட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் கொட்டிடும்னு யாராவது பிரசங்கம் பண்ணாங்கன்னா முடிதான் உங்களுக்கு கொட்டும். ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆசீர்வாதம்லாம் கொட்டாது. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வையா. மாம்சம்னா அந்த வெளி பிரகாரமான அடையாளம். சிஸ்டமேட்டிக் ஆர்டர்னு ஒன்று இருக்குது, டிசிப்ளின் ஒன்று இருக்குது. அதில் மாற்றுக்கிறது சொல்ல நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? இப்போ சேர்ல ஒழுங்கா உட்காந்துருக்கிறீங்க, உட்காந்து ஒழுங்கா பிரசங்கத்தை கேட்குறீங்க. இதுக்கு பேர் என்னது? டிசிப்ளின். இதுக்கு பேர் ஒழுங்குன்னு பேர் இதுக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப்பில் வாழக்கூடிய மக்கள் வராங்கன்னு வச்சுப்போமே, ஆங்கில ஆராதனைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கால் மேலே கால் போட்டு தான் உட்காந்து பிரசங்கத்தையே கேட்பாங்க. எழுதும் பிரசங்கத்தை கேட்பாங்க. இது என்ன கடவுளோட வார்த்தை இப்படி கேட்கலாமா? கால் மேலே கால் போடலாமா? காலை கர்த்தர் எடுத்து விடுவார். இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுறான் தமிழ் ஆளுங்க. காலை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நான் நினச்சிக்கிறது உன் கால் போகாத வரைக்கும் பார்த்துக்கோ. இப்படிலாம் பிரசங்கம் பண்ணி அவனை துரத்தி விட்டுட்டு உட்காந்துருக்காரு. அவன் கம்ஃபர்ட்டுக்கு அவன் போட்டுக்கிறான். உன் அறிவு அவ்வளோதான், உன் வளர்ப்பு அவ்வளோதான், உன் பிறப்பு அவ்வளோதான், உன் புத்தி அவ்வளோதான், நிறுத்திக்கோ. அதான் சொன்னேன் நான். முடி இருக்கிறவனையும் மொட்டை தலையனையும் ரெண்டு பேரும் ஒன்றும் கிடையாது. முடி இருக்கிறவனுக்கு வேலை நிறைய இருக்குது. பேசுறது புரியுதா உங்களுக்கு? மொட்டை தலையை வந்து முடி இருக்கிறவனை பார்த்து கிண்டல் பண்ணக்கூடாது. அவன் செய்கிறத பார்த்து சீப்பு வச்சிருக்கிறான் பார், எண்ணெய் பாட்டில் வாங்கி வச்சிருக்கிறான் பார், ஷாம்பு வாங்கி வச்சிருக்கிறான் பார், சீரம் வாங்கி வச்சிருக்கிறான் பார். அவனுக்கு முடி இருக்குது, இவ்வளவும் அவனுக்கு தேவை. உன் மண்டையில் முடியல, அதனால இது எதுவுமே என்ன பண்ண கிடையாது. உனக்கு முடியலன்னா வச்சுக்கோன்றேன் நான். கம்பேர் பண்ணாத. இதை விட நான் எப்படி கடுமையாக பிரசங்கம் பண்ணுறது? ஏன்னா இது வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சு போயிருக்குது. இதில் உடைக்கணும். இதை கடவுள் என்னுடைய உள்ளத்தை தான் பார்க்குறாரே தவிர என்னுடைய உடையோ மாம்சத்தின் அடையாளத்தை என்ன பண்ணுவதில்லை அவர் பார்ப்பது இல்லை. அதான் பாயிண்ட்டுக்குள்ள வரணும். என்னுடைய ஆராதனை செய்வது என்பது, நான் ஆராதிப்பது என்பது ஆவியினாலே ஆராதிப்பதே தவிர மாம்சத்தின்படி ஆராதிப்பது இல்லை. எதன்படி ஆராதிப்பது இல்லை? ஆமா, மாம்சத்தின்படி ஆராதிப்பது இல்லை. மாம்சம்னா இந்த வெளி பிரகாரம், மாம்சம்னா இந்த வெளியான சரீரத்தின் அடையாளங்கள். இந்த அடையாளத்தின்படி நான் கடவுளை ஆராதிக்கிறது இல்லை. உண்மையான ஆராதனை என்பது என்னது? ஆவியினாலே ஆராதனை செய்வது. எதனால ஆராதனை செய்வது? இன்னும் மாம்சம் போது இன்னும் பல அடையாளங்கள் இருக்குது. பிறப்பின் மூலமாக உண்டாகிற அடையாளங்கள். இதன் மூலமாக உண்டாகிற அடையாளங்கள் இந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு வியாதி. இப்போ பெண்டிகாச கிறிஸ்தவங்களை பற்றி சொன்னேன். அவங்களுடைய கற்பனையான உபதேசம் வந்து நகை போடக்கூடாது, அது இதுன்ட்டு. இந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் சொல்கிறோம் இல்லையா, இந்த சிஎஸ்ஐ, இசி, இந்த மாதிரி குரூப்ஸ், இந்த மாதிரி குரூப்பு கிட்ட போய் பேசி பாருங்க. அவங்க ரட்சிப்பை குறித்தோ மனம் திரும்புதலை குறித்தோ பெரிய நம்பிக்கை கிடையாது அவங்களுக்கு. அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் இதில் மேன்மை பாராட்டுவாங்க தெரியுமா? எங்கள் தாத்தா இந்த சபையில் இருந்தார். யார் இந்த சபையில் இருந்தது? எங்கள் தாத்தா இந்த சபையில் இருந்தார், எங்கள் அப்பா இந்த சபையில் இருந்தார். இப்போ நான் என்ன பண்ணுற, இந்த சபையில் இருக்கிறான் என்ன சொல்ல வரானா, நாங்கள் சந்ததி சந்ததியாக கிறிஸ்தவர்களாக பிறந்திருக்கிறோம். யாரா பிறந்திருக்கிறோம் நாங்கள்? நாலு தான் சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன் சந்ததி சந்ததியாக மனுஷனாக பிறக்கலாம். பேசுறது புரியுதா உங்களுக்கு? சந்ததி சந்ததியாக யாராக பிறக்கலாம் நீங்கள்? ஆமாம், நான் மனுஷன், நான் ஒன்று பெற்றெடுத்தேன், அதுவும் ஒரு மனுஷன். அது ஒன்று பெற்றெடுக்கும், அதுவும் மனுஷன். என்ன ஒன்று பெற்றெடுத்தது, அதுவும் மனுஷன். அது ஒன்று பெடுத்தது, அதுவும் மனுஷன். இவ்வளோதான் அடையாளம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? மற்றது எதுவுமே பாருங்க ஓட்டிட்டு வரதில்லை. ஒரு டாக்டர் ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறாரு, சொல்லிடுவார் அவரு, நான் ஒரு எங்கள் அப்பா ஒரு டாக்டராக பெற்றெடுத்தாரு. இப்போ நான் டாக்டரு, என் பிள்ளைய நான் டாக்டரா பெற்றெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளினிக்கை வச்சு, மகனே நாளில் இருந்து என்ன பண்ணு டாக்டரா இருந்துக்கொண்டா கவர்மெண்ட் விட்டுருமா? போலி டாக்டர்னு வாய் மேலே குத்தி உள்ள உட்கார வச்சுருவாங்க. யோ,
இது பிறப்பினால உண்டாகாது. இது எதனால உண்டாகும்? இதுக்கு ஒரு தகுதி இருக்குது, இதுக்கு ஒரு வேலை இருக்குது. போய் படிக்கணும், 5 வருஷம் மார்க் ஸ்கோர் பண்ணி 5 வருஷம் உட்காந்து டெடிக்கேட்டடாக படித்து முடிச்சு அதுக்கப்புறம் அங்கே ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்டர் இருக்குது. அங்கே அந்த ஆர்டர் பிரகாரம் அவங்க உங்களை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. இஸ் கேப்பபிள் அண்ட் அப்ளிகபிள் டு பி ஏ மெடிக்கல் ஆஃபீஸர்ன்ட்டு, மெடிக்கல் டாக்டர்ன்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் அவங்க கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சிருந்தா மட்டும்தான் நீ டாக்டர். டாக்டருக்கு பிறந்ததுனால நீ யாரா மாறிட முடியாது, ஒரு நாளும் யாரா மாறிட முடியாது. யூ கேனாட் பி a டாக்டர். ஒரே ஒரு நன்மை அதில் இருக்குது. என்ன? ஒரு டாக்டர் குடும்பத்தில் பிறந்ததுனால, அப்பா டாக்டராக இருக்கிறதுனால, அந்த டாக்டருக்கு ஆகிறதுக்குரிய உந்துதல் உங்களுக்கு இருக்கும், அறிவு உங்களுக்கு அது கொடுக்கலாம், இந்த வழியில் நடன உங்களுக்கு சொல்லலாம். இந்த மாதிரியான சில ப்ளஸ் பாயிண்ட் அதில் இருக்குது. அதில் ஆனால் நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் நான் டாக்டருக்கு பிறந்ததுனாலே நான் யார் ஆகிட்டேன்? நான் டாக்டர் ஆகிட்டேன்றது தான். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனாலே, எங்கள் தாத்தா கிறிஸ்தவர், எங்கள் அப்பா கிறிஸ்தவர், நானும் இப்போ யாராக இருக்கிறேன்? கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனாலே நான் கிறிஸ்தவன் என்று மேன்மை பாராட்டுகிற ஒரு கும்பல் இருக்குது பாருங்க. அதை தான் இங்கே சொல்றார், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வையாமல். யார் மேல் நம்பிக்கை வையாமல்? எங்கள் தாத்தா ஒரு கிறிஸ்தவராக இருந்தாருன்னா அவரு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருக்கணும். எங்க அப்பா கிறிஸ்தவராக இருந்தாருன்னா அவரு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருக்கணும். இப்போ 3வது நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நானும் என்ன பண்ணியிருக்கணும்? மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாயினாலே அறிக்கை செய்தால் தான் ரட்சிப்பு உண்டாகும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் சொல்றாரு, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வையாமல். ஏன்னா அங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சபைக்குள்ளே போனீங்கன்னா, நீ என்ன இன்னைக்கு வந்தவ, உனக்கு 2 பேர் இருக்குது, எங்களுக்கெல்லாம் பாரு, எங்களுக்கெல்லாம் ஒரே பேர் தான், நாங்களாம் வந்து பேர்த் கிறிஸ்டியன் வாங்க. என்ன கிறிஸ்தவர்கள் நாங்கள்? ஆமாம், அந்த ஜாதி மாதிரி அதை பிடிச்சிக்கிட்டு தெரிவாங்க. பிறக்கும் போதே ஜாதி வந்துடுதுன்னு நம்புறாங்க இல்லையா? அந்த மாதிரி நாங்கள் பிறந்ததுலேருந்தே இந்த ஜாதி, பிறந்ததுலேருந்தே நாங்கள் கிறிஸ்தவர்கள். இதெல்லாம் சபைக்குள்ளே அதிகமாக இருந்து இது இப்படிப்பட்ட ஆராதனையை தான் செய்கிறாங்க சபைக்குள்ளே. அதான் சொல்ல வரேன், இப்படிப்பட்ட ஆராதனையை தான் செய்கிறாங்க. பவுல் அவங்கள தான் நாய்கள் சொல்லிட்டு சொல்றாரு, இப்படிப்பட்ட மாம்சத்தில் மேல் நீங்கள் நம்பிக்கை வையாமல் ஆவியினாலே கர்த்தருக்கு என்ன பண்ணுங்கள்? நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். ஆராதனை கடவுள் அங்கீகரிக்கணும். அது எங்கிருந்து வர வேண்டும்? அது உங்கள் உள்ளத்திலிருந்து வர வேண்டும், உங்கள் ஆவியிலிருந்து நீங்கள் ஆராதிக்க வேண்டும். அடுத்த வாரம் நான் தெளிவாக போதிக்கிறேன், ஆவியிலிருந்து ஆராதிக்கிறதுனா என்னன்னு. அப்ப ஆவியிலிருந்து ஆராதிக்கிறது என்றால் எனக்கும் கடவுளுக்கும் கனெக்டிவிட்டி வந்து இந்த மாம்சத்தில் இல்லை, எனக்கும் கடவுளுக்கும் கனெக்டிவிட்டி என்பது என்னுடைய உள்ளத்தில் உண்டாயிருக்கிறது. எங்க உண்டாயிருக்கிறது? அது அதை தான் அந்த இடத்துல அவர் சொல்றாரு, உங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுங்கள். சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் போது என்ன வந்துருந்தாங்க? என் ஆவி ஆத்மாவும் வந்துருந்தாங்க. எது வந்துருந்தாங்க? இங்க ஆவியும் ஆத்மாவும் தான் வந்துருது. அவரே சொல்றாரு, இந்த சரீரம் மண்ணுக்கானது, இது மண்ணுக்கு என்ன பண்ணும்? இது திரும்ப. இதுல ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி கிடையாது. இது பெருசா எடுத்து வச்சுட்டு பேசுறது. தெய்வீகத்தை, அவ்வளவு பெரிய தெய்வீகத்தை கொண்டு வந்து ஒரு சாதாரணமான இந்த மண்ணுக்கு போற சரீரத்தை கொண்டு வந்து வச்சு பேசக்கூடாது. சொல்ற பவுலே சொல்ற, இது அழிவுக்குரியதுன்றார். இது எப்படி எதுக்குரியது? இது கொண்டு போய் மண்ணில் வச்சு இது அழிந்து போகும்ன்றாரு, இது கரைஞ்சு போகும்ன்றாரு, இது புழுக்கள் தின்னும்ன்றாரு, இது இருக்கிற இடம் தெரியாம இது போகக்கூடிய ஒரு சரீரம். இதை போயிட்டு தெய்வீகம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, இதோடைய அடையாளத்தை போய் தெய்வீகத்தோடு கனெக்ட் பண்றீங்களேப்பா நீங்க. தேவன் மறுபடியும் வரும்போது ஒரு சரீரம் கொடுக்கப்படுது. அதுக்கு அந்த சரீரத்திற்கு பேரு மகிமையான சரீரம். அந்த சரீரத்துக்கு பேர் என்ன சரீரம்? அது மகிமையான சரீரம், சாவாமை உள்ள சரீரம்னு அது வேதம் சொல்லுகிறது. இந்த சரீரம் கிடையாது. இந்த சரீரத்தை நீங்க என்னதான் போற்றி பாதுகாத்து என்னதான் நல்லா வச்சிருந்தாலும் சரி, நீ காலையில பாருங்க 91 வயசு இருக்கும். அவர் ஒரு ரிட்டையர்டு டீச்சர். அவர் காலைல கடைக்கு போயிட்டு வர ரெகுலராக அவர் எதிர்க்கு வந்தாருன்னா அவரை கூட்டிட்டு போய் விடுறது என்னுடைய பழக்கம். எங்க போனாலும் அவர் அப்படிதான். நான் வீட்டுக்குள்ள வர அவர் நடந்து போறாரு. அப்புறம் சொன்னேன், வாங்க உங்களை கொண்டு போய் விடுறேன். அவர் சொன்னார், நீங்கள் சண்டே பிஸியாக இருக்கும், ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க, வயசானவர் பாவம், வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் அவரை ரோட்டில் ட்ராப் பண்ணும்போது அவர் வழியில் சொல்லிகிட்டே வர 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 காது கேட்க மாட்டேன்னுது, வர வர மூச்சு ஒழுங்காக வரல அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிற பிரச்சனைலாம் எங்கள் சபையில் பிரசாந்துக்கே இருக்குதுன்னு. அவனுக்கு தெரியும். அவருக்கு இந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கு, என் சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. வாலி பிள்ளைங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து. ஆமாம், இந்த கொயரில் 3 பிள்ளைங்க பாடுறாங்களே, அவங்களுக்கு இல்லாத பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு காது கேட்காது, வாய் பேசாது, எதுவுமே செயல்படாது. பாவம், ரோபோட்டை கூட நீங்கள் ட்ரெயின் பண்ணிடலாம். 8 மணிக்கு வாங்கினா இன்னைக்கு 8:20 வந்துட்டோன்றான். எத்தனை மணிக்கு வந்தேன்? நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். 100 முறை அந்த காதில் போய் சொல்லுங்க, 8 மணிக்கு வந்து பாடை நீங்கள் ப்ராக்டிஸை செய்யவும். கேட்காது. அவர்கிட்ட தான் சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அது 90 வயசுல தான் கேட்காம போது,
இங்கே நிறைய 9 வயசுல இருந்தே கேட்க மாட்டேன்னுது. சொல்லிட்டு அப்புறம் அது ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். கொஞ்சம் தூரம் போன உடனே, இந்த கடவுள் என்னை சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிட்டா எனக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்பா. அவர் என்ன விரும்புறதுலன்னா நல்லா ஆரோக்கியமாக நல்லா திடகாத்திரமாக நடந்து கிடந்து ஒரு 90 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டார். இப்போ 91 வரும்போது கொஞ்சம் காது கேட்க மாட்டேன்னுது, கொஞ்சம் மூச்சு விட முடியல, நடந்தால் மூச்சு வாங்குது. அது அவசர அந்த ஃபுல் எனர்ஜி அவரால் ஃபீல் பண்ண முடியலன்னு உடனே பாருங்கள் போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. அது சொன்னேன், நீங்கள் இது மாதிரி நினச்சிங்கன்னா 10 வயசுலேருந்தே நினைக்க வேண்டியதான், போனால் எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். அந்த லெவலுக்கு வந்தாச்சு பசங்க. குனிஞ்சா நிமிர முடியல, உட்காந்து எழுந்துக்க முடியல. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பொம்பளை பிள்ளைங்க அப்படி இருக்குது தான் ஒன்றும் காமெடியாக இருக்குது எனக்கு. நைட்டு கூட இந்த பிள்ளைங்க பாவம் 2 நாளும் நல்லா ஹெவியாக வேலை செஞ்சானுங்க. ஒரு நாள் பர்மிஷன் கொடுத்தேன், நைட்டு வீட்டில் போய் தங்கிட்டு காலைல வந்து வேலை செய்ய. நான் வரமாட்டேன்றானு வீட்டில் அப்படின்னா இருக்குமோ தெரில. பார்த்தேன் இது வேலைக்கு ஆகாது. 2 தலைகாணி வாங்கினேன், ஒரு பாய் வாங்கினேன், 2 பெட்ஷீட் வாங்கினேன். எப்போ எல்லாம் வாங்கியாச்சு. நைட்டு வேலையை முடிக்கலன்னா இங்கேயே படுத்து என்ன பண்ணுங்க, தூங்கிட்டு காலையில் எழுந்து போகும்போது எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கு போகிறீங்க. வேறு வழியில் சரிங்க நானும் உட்காந்துறான். பொம்பளை பிள்ளைங்களை சொல்லி பாருங்களேன் நீங்கள். இதுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஒப்பாரி வைக்கிறது, அழுகுறது. அவங்க அம்மா கிட்ட போய் மாட்டி விட்ருங்க போயிட்டு. அவங்களுக்கு நான் விளக்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கணும். இவ்வளோ தான் இதுங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால தான் இதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட போகிறதே கிடையாது. நான் ரொம்ப வீக்கான டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. பேசுறதுக்கு எப்படி வளர்க்குறேன் அதான் சொன்னேன். என் பொண்ணெல்லாம் வேறு மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். வந்து ஆரம்பத்தில் அதுவும் இதே மாதிரி க்ரைம் கேஸ் தான். அது அப்பா என்னை வந்து அடிச்சிட்டான் ஸ்கூலில், என் பென்சிலை பிடிங்கிட்டான் நீங்கள் வந்து சொல்லும். நான் சொன்னேன், இங்கே பாரு எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பென்சிலை பிடுங்குறவன் வாயிலே ஒரு குத்திட்டு உங்கள் மிஸ் எனக்கு ஃபோன் பண்ணோம், டெவினா அடிச்சிட்டாங்க, ஏங்க அவள் எப்படி இருக்கிறான்னு எனக்கு ஃபோன் பண்ணோம். நான் வந்து பேசிக்கிறேன். என்கிட்ட வந்து என்ன பண்ணாத, அவன் பிடிங்கிட்டான், அவன் எடுத்துட்டான், அழக்கூடாது. உன்னை பார்த்தாலே பயப்படணும். அவன் பக்கத்தில் இருக்கிறவன் பென்சிலை எடுத்தா பல்லு உடையும். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? பொம்பளை பிள்ளைங்களை அப்படி வளர்த்தாதான் நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பிரதர் அடக்கம் ஒட்டக்கமா அப்போ என்ன பண்ணுங்க, இந்த நாய்க்கெல்லாம் கேஜ் வாங்கி வைக்கிறாங்க இப்போல்லாம். சிங்கத்தெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? அந்த மாதிரி ஒரு கூண்டு வாங்கி வச்சு உங்கள் பிள்ளைங்களே என்ன பண்ணுங்க, கூண்டுக்குள் கிளி மாதிரி போட்டு அடைச்சி வைங்க. கடவுள் அவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை தந்திருக்கிறாரு. தப்பு செஞ்சால் நீங்கள் அவங்களை கரெக்ட் பண்ணலாம், எடுத்து சொல்லலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சுதந்திரம் என்பது இருமாப்பானுக்கானது அல்ல. ஆனால் அந்த சுதந்திரத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டியது அவசியம். அதே போல தான் இங்கே பேசுகிறார். ஆவியில் ஆராதனை செய்வது என்பது அது ஆவியில் வரணும். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டே ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதை வச்சு உன்னுடைய அடையாளம் இல்லை. ஒரு ஞானசானம் எடுத்துகிட்டே அது ஒரு அடையாளம், அது கிறிஸ்தவம் அல்ல. நிறைய பேருக்கு ஞானசானம் எடுக்கிறது பெரிய விஷயம் நினைக்கிறாங்க. இல்லை, அது ஒரு நீதி. அது ஒரு என்னவா இருக்கிறது, அது ஒரு நீதியாக இருக்கிறது. பேசுறது புரியுது? இப்போ குளிர்காலம் வந்து ஸ்வெட்டர் போட்டுறீங்க நீங்கள், ஆட்டோமேட்டிக்காக என்ன, ஏன்னா உடம்பு தாங்காது, போட்டே ஆகணும். போட்டால் தான் கொஞ்சம் கதைன்னு இருக்கும். அது ஒரு பிரின்சிபல் மாதிரி ஆயிடுச்சு. குளிர்காலம் வந்தால் உடம்பு நல்லா கதைன்னு வச்சுக்கணும், ஸ்வெட்டர் போட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட அவ்வளோதான் ஞானஸ்நானம்ன்றது. அதில் தான் மொத்த கிறிஸ்தவமும் அடங்கி இருக்குது. ஞானஸ்நானம் எடுத்ததுனால என் ஆவி என் மனம் எல்லாம் புதுசாயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா ஏமாந்துருவீங்க. அது ஒரு ஆரம்பம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இங்கே உபதேசம் பண்ண இந்த பிரசங்களை காது கொடுத்து கேட்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். என்ன பேசுகிறாரு, என்ன சொல்லிக்கிறது, அப்படி தொடர்ச்சி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாவீர்கள். என்ன ரூபமாவீர்கள்? முன்ன பயந்தாங்கோலியாக இருப்பீங்க, இப்போ தைரியமாக போவீங்க. கர்த்தர் என் சகாயர், மனுஷர் எனக்கு என்ன செய்வான். முன்ன எதுலாம் அவர் நம்பிக்கையாக இருந்தீங்களோ இப்போ நம்பிக்கைக்குள்ளே வந்துடுவீங்க. பேசுறது புரியுதுங்களா? அதுக்கு தான் கிறிஸ்துவத்துக்குள்ள இருக்க வேண்டியது, கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டியது அவசியமா இருக்குதே தவிர கிறிஸ்துவ மதத்துக்கு ஒன்றும் ஆள் தேவை கிடையாது. பவுல் இங்க அதை தான் பேசுறாரு. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் ஆவியினாலே ஆராதனை செய்து அப்புறம் கொண்டு வராரு பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? விருத்த சேதனம் உள்ளவர்கள். என்ன சேதனம் உள்ளவர்கள்? விருத்த சேதனம்னா கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள். யாரோட கூட உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள்? நீங்களும் நானும் யாரோட கூட உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். மறந்துடுறீங்களா? அதை இல்லை, மறக்கக்கூடாது. We have covenant done with God.
தேவாதி தேவனோடு கூட, ராஜாதி ராஜனோடு கூட என்ன செய்திருக்கிறோம்? உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அதனால தான் கவலைப்படுறது இல்லை. 1000 தேவைகள் இருக்குது, 1000 பிரச்சனைகள் இருக்குது, 1000 குறைவுகள் இருக்குது, 1000 போராட்டங்கள் இருக்குது. But I have made a covenant with the Almighty God. சர்வ வல்லவரோடு கூட நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? உடன்படிக்கையை செய்திருக்கிறேன். அவர் பார்த்துக் கொள்வார். அவர் என்ன பண்ணிக் கொள்வார்? அவர் உடன்படிக்கை செய்தவர் தான் பார்த்துக் கொள்வார். உடன்படிக்கை செய்யப்பட்டோம் அப்படிதான் நம்பணும். நம்புறது, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ கல்யாணம் பண்ணிட்டீங்க, முன்ன பேச்சுலராக இருக்கீங்கன்னு வச்சுப்போமே. பேச்சுலராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் தான் வீட்டை பெருக்கணும், க்ளீன் பண்ணணும், சமைக்கணும், எல்லா வேலையும் உங்களுக்கு தான் இருக்கும். இப்போ பார்ட்னர்னு ஒருத்தர் வந்துட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்க, உடன்படிக்கை செஞ்சிட்டீங்க. செஞ்சுட்டு பிறகு ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னு வச்சுப்போமே. ஐயோ, நான் போய் தான் சமைக்கணும்னு நினைப்பீங்களா? நான் போய் தான் வீடை பெருக்கணும்னு நினைப்பீங்களா? நான் போய் தான் மற்றதெல்லாம் வீட்டையே பார்த்துக்கணும்னு நினைப்பீங்களா? இல்லை இல்லை, உங்களோடு கூட ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க. ஹலோ, அவங்களுக்கு அறிவின்னு ஒன்று இருந்தா, ஞானம்னு ஒன்று இருந்தா, இது என் வீடு தான் அப்படின்ற எண்ணம் இருந்தா, நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வரதுக்குள்ள என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்க பேச்சுலராக இருக்கும்போது நீங்கள் செஞ்ச சமையல் அவங்க சொல்லுங்களேன் செஞ்சுருப்பாங்க. பேச்சுலராக இருக்கும்போது நீங்கள் தான் வந்து பெருக்கணுன்ற வீட்டை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? எப்படிலாம் சொல்ல வேண்டியது. ஏன்னா உடன்படிக்கை செஞ்சாச்சு. நீங்கள் வரதுக்கு முன்னாடி அதெல்லாம் எப்படி இருப்பாங்க? ரெடியாக அவங்களால முடிஞ்சதெல்லாம் அங்கே செஞ்சு வச்சுருப்பாங்க. பேசுறது அதே போல தான் கடவுளும். கடவுளோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணிட்டேனாலே நான் தனியாக கஷ்டப்படுறேன், நான் தனியாக இருக்கிறேன் அப்படி இல்லை. இல்லை இல்லை, நான் கஷ்டப்படுறது உண்மை. ஆனால் அதிலிருந்து என்னை விடுவிப்புன்றது அதிகமான உண்மையாக இருக்குது. நான் கஷ்டப்படுறது எவ்வளோ உண்மையாக இருக்குதோ அதை விட பெரிய உண்மை என்னது? உடன்படிக்கை செய்த கர்த்தர் என்ன பண்ணுவார்? என்னை விடுதலை ஆக்குவார். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொண்டு வருவார், நல்ல சமாதானத்தை கொண்டு வருவார், நல்ல சந்தோஷத்தை தருவார். நம்புறீங்களா? நீங்க இன்று கண்ட எகிப்தியனை நான் இனி என்றைக்குமே காண்பதில்லை என்றுதான் அங்க வாக்கு தத்துவம். எகிப்தியனா என்ன? எதிரி. எகிப்தியனா யாரு? துரத்திக்கிட்டே வரோம். எகிப்தியனா என்ன? தொடர்ச்சியா இருக்கிறவன். எகிப்தியனா யாரு? பல வருஷமா இருக்கிறவன். ஆனால் இனி நான் காண்பதில்லை. காரணம், நான் உடன்படிக்கை செய்யப்பட்டவன். என்ன செய்யப்பட்டவன்? நானு. இங்க அதுதான் ஞாபகப்படுத்துறாருங்க. சொல்லிட்டு இப்ப இன்னொரு காரியத்தை காண்பிக்கிறார். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைப்பதுனா என்னன்ற ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். படிச்சு முடிக்கலாம் பாருங்க. என்னது? 5ஆம் வசனம், 4ஆம் வசனம் பாருங்க. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமென்றால், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். பவுல் போதிக்கிறார். யாரும் வைக்கலாம்? பவுலாகிய நான் கூட வைக்கலாம்பா. என்ன பேசுறாரு? மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைப்பதுனா என்ன? இப்ப படிச்சு போவாரு. இவங்களாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதுதான் அவர் லிஸ்ட் அவுட் பண்றாரு. என்னது? வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமா எப்படி செய்யலாம்? வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்குமானால் அதை விட என்ன பண்ணலாம்? அதிகமாக செய்யலாம். அந்த அளவுக்கு நான் எனக்கு வந்து அந்த அளவுக்கு தகுதி இருக்கிறது மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறதுக்குன்றார். என்ன தகுதி இருக்குது பவுலுக்கு? 5ஆம் வசனம் பாருங்க. நாம் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். 8ஆம் நாளில், அதாவது தேவன் பண்ண உடன்படிக்கை தான், பழைய உடன்படிக்கையில் 8ஆம் நாளில் பிறந்த குழந்தை ஒன்று நம்ம விருத்த சேதனம் செய்யணும்னு சொன்னார் இல்லையா? அது பவுல் சொல்றார். ஆமா, 8ஆம் நாளில் மாம்சத்தில் என்ன செய்தவன்? நான் விருத்த சேதனம் செய்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான். என்ன வம்சத்தான்? நான் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான். 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் என்னது? பென்யமின் கோத்திரம். பென்யமின் கோத்திரத்தான். எபிரியலில் பிறந்த எபிரியன். இதுல பிறந்த எபிரியன் நானு. பியூர் கிறிஸ்டியன் பிரதர். என்ன கிறிஸ்டின் வாங்க? அதுதான் பவுல் போதிக்கிறார். இல்ல, நீயே கிறிஸ்தவனா, நான் யாரு? எபிரியனுக்கு எபிரியன் நானு, இஸ்ரவேல் வம்சத்தான் நானு, பென்யமின் கோத்திரத்தான் நான். அப்புறம் அவர் பேசுறாரு பாருங்க. நியாய பிரமாணத்தின்படி யாராயிருக்கிறேன்? நானு பரிசியன். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். எந்த வைராக்கியத்தின்படி? தன்னுடைய பழைய வாழ்க்கையை பத்தி பேசுறாரு. இன்னைக்கு நிறைய பேர் பக்தி வைராக்கியத்தின்படி தான் வாழறாங்க, பக்தி வைராக்கியத்தின்படி தான் பிரசங்கம் பண்றாங்க. அவர்கள் எல்லாம் இன்னைக்கும் சவுலா இருக்கிறாங்களே தவிர ஒன்னும் பவுலா மாறல. அந்த சவுல்கள் தான் மாம்சத்தில் மேல் நம்பிக்கை வைப்பதை பற்றி பிரசங்கம் செய்கிறார்கள். இதன் மேல் நம்பிக்கை வைக்கிறத சபைக்கு வரீங்க, உள்ளத்திலிருந்து கடவுளை பார்த்து ஆராதிக்கிறது எப்படி இருக்குது? இன்னைக்கு போய் அதை கட்டிடுவேன், அதை மாத்திடுவேன், முட்டியை தேய்ச்சிருவேன், 2 மணி நேரம் உட்காந்து பைபிள் படிச்சிருவேன், என்னை கஷ்டப்படுத்திடுவேன் நினைக்கிறது எப்படி இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாம்சத்தில் மேல் நம்பிக்கை வைக்கிற பிரசங்கங்கள் தான் இன்னைக்கு நிறைய. அதான் பவுல் போதிக்கிறாருங்க. இங்க நான் வைக்கணும்னா அதிகமா வைக்கலாம். ஏன்னா நான் வந்து ஒரு பியோர் ஜூ, நான் ஒரு பியோர் பாரசி, நான் அவ்வளோ மேன்மைகள் எனக்கு இருக்குதுன்னு பேசுறாரு. அவர் பேசும்போது பாருங்க, ஒன்னும் சொல்றாரு. 6ஆம் வசனம், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, எதுவாய் இருந்தவைகள் எவைகளோ? லாபமாய். ஆமா, இது ஒரு லாபம் பாருங்க. ஒரு மதத்துக்குள்ள வாழ்வது, பக்தி வைராக்கியத்துக்குள்ள வாழ்வது எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதுல ஒரு லாபம் இருக்குது. உங்களை எல்லாரும் நல்லவங்க நினைப்பாங்க. உங்ககிட்ட பழகாமே உங்க மாம்ச அடையாளத்தை வச்சு
மாம்ச அடையாளத்தை வச்சு. சிலவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, அவன் பக்தி மயமாக இருக்கிறான், அவன் போய் பொய் சொல்லுவானான். பார்த்துருக்கீங்களா? எதை வச்சு? பழகி சொன்னியா? அவன் சுவாபத்தை வச்சு சொன்னியா? அவன் குணாதிசயத்தை வச்சு அவனை இல்லை அதை வச்சு தானே ஒரு மனுஷன். எதை வச்சு சொல்லிடும்? அந்த வெளி பிரகாரமான அலங்காரத்தை வச்சு, தோற்றத்தை வச்சு, அவனுடைய அடையாளத்தை வச்சு சொல்லிடும் இவன் ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் கடவுள் வெளி பிரகாரமான அடையாளத்தை பார்க்கறதே இல்லை. உங்கள் தலைமுடியும் பார்க்கறதில்ல, உங்கள் நெத்தியும் பார்க்கறதில்ல, உங்கள் கழுத்தையும் பார்க்கறதில்ல. அப்படி பார்த்தா அவர் கடவுளாக இருக்க முடியாது. பக்தி என்பது எங்க இருக்க வேண்டும்? அது உள்ளத்தில் ஆராதிக்க வேண்டும். எங்க ஆராதிக்க வேண்டும்? நான் உள்ளத்தில் தூய்மையா இருக்க நான் பிரயாசப்படணும். உள்ளம் மாறுவதற்கு நான் பயிற்சி பண்ணணும். உள்ளம் சரியாவதற்கு நான் பைபிளை படிக்கணும். உள்ளம் சரியாக மாறுவதற்கு தான் ஆண்டவரை வேண்டிக் கொள்ளணும். அங்கதான் சரியாக வேண்டியது இருக்குதே தவிர மற்ற இது எக்ஸ்டர்னலா பண்ணி இதுதான் ஆராதனை, இதுதான் கிறிஸ்துவன் போதிச்சா அதை நம்பிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா யூ கோயிங் டு பி ஸ்டில் இன் தி கோர்ஸ். இன்னும் நீங்கள் சபிக்கப்பட்ட மக்களாகவே தான் இருப்பி. என்ன ஜெபம் பண்ணாலும் கேட்கப்படாது. ஏன்? இங்க பின்னாடி பார்க்கலாம் பாருங்க. 7ஆம் வசனம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. எந்த மேன்மைக்காக? அறிவின் மேன்மைக்காக. வருதா? இப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு என்ன தேவை? என்ன தேவை உங்களுக்கு? அறிவு தேவைன்றார். என்ன தேவை அது? அப்ப பிரசங்கம் எப்படி செய்யப்பட வேண்டும்? பிரசங்கம் எப்படி இருக்கணும்? முட்டாள்தனமா இருக்கக்கூடாது, பிற்போக்குத்தனமா இருக்கக்கூடாது, மூட நம்பிக்கையா இருக்கக்கூடாது. பிரசங்கம் எப்படி இருக்க வேண்டும்? அது அறிவானதா இருக்க வேண்டும். இப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். இந்த மாம்சத்துக்குரிய பிரசங்கம்லாம் பாருங்க, அதெல்லாம் முட்டாள்தனமான பிரசங்கம். அதெல்லாமே எப்படிப்பட்ட பிரசங்கம்? அது முட்டாள்தனமான பிரசங்கம். வெளி அலங்காரத்தை மாற்று. சபையின் வாலிப பெண்ணே, நீ அதை போடலாமா, இதுதான் சொல்றேன். இது மாதிரி பேசுற முட்டாள்தனமான பிரசங்கங்கள், பிற்போக்குத்தனமான பிரசங்கங்கள். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? தப்பு. ஏன் தப்பு? இங்க அதுதான் சொல்றாரு. எப்படி பேசுறாரு பாருங்க பவுலிங்க. ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று விட்டேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். To knowing about Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்வதற்காக எனக்கு லாபமா இருந்த பக்தியான காரியங்கள், பக்தியான அடையாளங்கள், வெளிப்பிரகாரமான வேஷங்கள் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எதுவாக எண்ணுகிறேன்? நான் அப்படி ஒரு வாழ்க்கையை தேவையில்லை என்றார். அது போட்டா மதிப்பு இருக்கும், அது போட்டா கொஞ்சம் மரியாதை இருக்கும். அதுக்காக அதை போட்டுட்டு முக்கியமானதை விட்டுற முடியுமா? அதை போட்டுட்டு உள்ள இருக்கிறத நான் மறைச்சிட முடியுமா? உள்ளத்தை சரியாக்காம வச்சிட முடியுமா? இன்னைக்கு எவ்வளவு கிறிஸ்துவ நான் பார்க்கிறேன், எவ்வளவு பக்திமான்களை பார்க்கிறேன். 60 வயசு 70 வயசு 80 வயசு, எந்த முதிர்ச்சியும் இல்லை அவங்களுக்குள்ள எந்த பொறுமையும் பார்க்க முடியல, அவங்களுக்குள்ள எந்த நிதானத்தையும் பார்க்க முடியல, அவங்களுக்குள்ள எந்த அன்பின் வளர்ச்சியும் பார்க்க முடியல. அப்புறம் என்ன கிறிஸ்தவம்? அப்புறம் என்ன 30 வருஷம் நான் விசுவாசியா இருந்தேன், ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிப்புன்னா என்ன? இட் ஷுட் பி க்ரோயிங், வளரணும். அதில் நான் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தனோ அதை விட இப்போ நல்லா மாறி இருக்கு. குணாதிசயத்தில் வளர்ந்துருக்கிறேன், அன்புல வளர்ந்துருக்கிறேன், சகிப்புல வளர்ந்துருக்கிறேன், பொறுமையில வளர்ந்துருக்கிறேன். அப்படி வளர்ந்த ஒரு கிறிஸ்தவனுடைய முதிர்ச்சி எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. டிஜிஎஸ் தினகரன் அவருடைய ஆரம்ப பிரசங்களை போய் கேட்டு பாருங்க. பிஃபோர் 80s கேட்டீங்கன்னா கண்ணாமனான்னு இருக்கும். இந்த மாம்சத்து பிரகாரம் பிரசங்கமாக தான் இருக்கும் அவர் ஆரம்ப பிரசங்கம்லாம். யூடியூப்ல இருக்குது, போய் கேட்டு பாருங்க. அவர் கண்ணாமனான்னு பிரசங்கம் பண்ணுவார். ரொம்ப ஹார்டாக இருக்கும் அவர் பிரசங்கம்லாம். ஆனால் கடவுளுக்குள்ள வளர 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 அவருடைய பின்னாடி வந்த பிரசங்கம்லாம் பாருங்க, 90க்கு மேலே வந்த பிரசங்கம்லாம் பாருங்க, அவர் சாகிற வரைக்கும் அந்த பிரசங்கம்லாம் பாருங்க, அவ்வளோ மென்மையாக மாறி இருக்கும், அவ்வளோ அன்பானதாக மாறி இருக்கும், அவ்வளோ கிருபை உள்ளதாங்க மாறி இருக்கு. இன்னைக்கும் போட்டால் ஜனங்க உட்காந்து கேட்கலாம். அவர் இறந்து 20-30 வருஷம் ஆகுது. எது நிற்குதுன்னு பாருங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எது நிற்கணும் நான் கேட்குறேன். வெறும் கண்டிஷனு, வெறும் அது இதை சபைக்குள்ளியல் இது கிறிஸ்தவம் என்று நீங்கள் போர்ட்ரேட் பண்ணாதீங்க, காண்பிக்காதீர்கள். கிறிஸ்தவம் என்றால் இப்படி உடைய உடித்திருப்பார்கள், கிறிஸ்தவர்கள் என்றால் இப்படி முடிய வச்சிருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் என்றால் இப்படிப்பட்ட நகை அணியாம இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் என்றால் இந்த மாதிரி அடையாளத்தை கொண்டு வராதிங்க. ஹலோ, இயேசு அப்படி அடையாளப்படுத்துது வேதம். இயேசு நகை அணியாம இருந்தார், இயேசு பாதரட்சி அணியாம இருந்தார், அப்படியா இருக்குது? போய் பைபிள் படி. இயேசு அன்பாக இருந்தார்னு வேதம் சொல்லுது. யாராக இருந்தார் அவர்? ஒரிஜினல் ஐடென்டிட்டியா தான். தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் இரக்கம் உள்ளவராகவே இருக்கிறார், தேவன் புரியுதுங்களா, மன்னிக்கிறவராகவே. இதுதான் படிக்க முடியும் நீங்க.
இயேசு வந்து அந்த வஸ்திரத்தை உடுத்தாம இருந்தார், இந்த வஸ்திரத்தை உடுத்தல, பட்டன் போட், இதெல்லாம் தேவையே இல்லாத பிரசங்கன்ற. ஜனங்களை குழப்பி, ஜனங்களை மாற்றி, ஜனங்களை மதவாதிகளுக்குள்ள வச்சு பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பைபிள்லாம் ரொம்ப பெருசு பெருசாக ஆகினே போகுது வர வர. கண்ணு தெரியல, எழுத்துக்காக வாங்கினா பரவாயில்ல. சிலவங்களாம் பைபிளை தூக்கின்னு வரதை பார்த்தா புல்டோசர்லாம் வச்சு தூக்கின்னு வரணும் போல இருக்குது. ஹலோ, நான் பார்த்துருக்குறேன் அவங்களெல்லாம். இந்த ஷாப்பு ஸ்டாலுக்கு போகும்போது ஒரு ரெண்டு 3 வாட்டிக்கு முன்னாடி போகும்போது பாருங்கள், ஒரு பைபிள் ஒன்று எடுத்துக்காங்க, இவ்வளோ பெருசு இருக்குது. நான் கேட்டேன், இதெல்லாம் எப்படியா தூக்கின்னு போகிறதுன்னு கேட்டேன். அவர் சொல்கிறார், ஆண்டவருக்காக இது கூட தூக்க முடியாதுன்றார். அதான் சொன்னேன், இப்படியே கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு உன் வியாபாரத்தை பண்ணிட்டு ஆண்டவருக்காக நான் ஏன் தூக்கணும்? நான் ஆண்டவருக்காக இதுக்குள்ளே இருக்குது எனக்கு. ஹலோ, எதுக்குள்ளே இருக்குது எனக்கு? ஆமாம், இது வெறும் பேப்பருங்க. இது வெறும் என்னது? பேப்பர் இருக்குது. இந்த பேப்பரில் ஒன்று எழுதிருக்குது. இதை என் உள்ளத்தில் விசுவாசிச்சா மட்டும்தான் இது எனக்கு நன்மை பயக்குமே தவிர, இதில் எழுதியிருக்கிறதுனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. பேசுறது புரியுதா உங்களுக்கு? உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் படிக்க வைக்கிறீங்க, புக்ஸு வாங்கி கொடுக்குறீங்க. என்ன பண்ணுறீங்க? புக்ஸை வாங்கி கொடுக்குறீங்க. உன் பிள்ளை தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு மேக்ஸ் புக்கு, சயின்ஸ் புக்கு எல்லாத்தையும் தலைகாணிக்கையில் வச்சு படுக்கிறான். காலையில் எழுந்தவுடனே அந்த புக்குக்கு முன்னாடி, பின்னாடி, சைடு, பேக் எல்லா இடத்துலையும் முத்தம் கொடுத்துட்றான். நல்ல பக்காவாக அதுக்கு பைண்டிங்லாம் பண்ணி லேபிள்லாம் ஒட்டி புதுசாக வச்சுருக்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? காலையில் இருந்து கண்ணில் ஒத்திக்கிறான். புக்கை திறந்து என்ன பண்ணலாம்? கண்ணில் ஒத்திக்கிறான். மார்க் வந்துடுமா? ஹலோ, மேக்ஸில் 0 தான் வாங்கின்னு வருவான். என்னடாமா அவனே, தலைகாணிக்கையிலே வச்சுருந்த, காலையிலேருந்து 4 முத்தம் கொடுத்த, கண்ணில் ஊற்றிக்கிட்ட, 2 தலை மேலேயே வச்சு சொல்லுவீங்க, டேய் இதெல்லாம் பண்ணுறதுனால நீ பாஸ் பண்ண முடியாது. அந்த புக்குக்குள்ளே ஒன்று இருக்குது, சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது. அதை என்ன பண்ணணும்? நீ ஒர்க் அவுட் பண்ணணும், அறிவாக மாற்றணும், அதை பயிற்சி பண்ணணும், அதை போட்டு பார்க்கணும், படித்து பார்க்கணும். உன் மண்டைக்குள்ளே ஏற்றினாதான், உள்ளத்தில் ஏற்றினாதான் மார்க் வரும். எங்கே ஏற்றினாதான் மார்க் வரும்? இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ சைஸில் வாங்கி கொடுத்தாலும் சரி, அதை தலைக்காணியை வச்சு தூங்கினாலும் சரி, மண்டைக்குள்ளே ஒன்று ஏறாத வரைக்கும் பாஸ் பண்ண போகிறது இல்லை. அதை தான் சொல்ல வரேன். கிறிஸ்துவத்தை மூட நம்பிக்கைக்குள்ளே கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நாளாக கொண்டு போகிறாங்க, இன்றைக்கி அதை கொண்டு போகிறாங்க. நீங்களாம் அதை நம்பக்கூடாதுன்னு பேசுகிறேன். கடவுளுக்கு ஆராதனை செய்வது என்ன? என் உள்ளத்திலிருந்து அறிவோடு கூட. பவுல் சொல்றப்பா, எனக்கு நான் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் எவ்வளவு இருக்குது எனக்குன்றார். நான் பிறந்தது முதல் ஒரு யூதன், நான் பென்யமின் கோத்திரத்தான், நியாய பிரமாணத்தின்படி நான் பரிசேயனா இருக்கிறேன். பக்தி வைராக்கியத்திற்காக தேவனோட சபையை நான் துன்பப்படுத்தினு சொல்றாரு. ஏன்னா ஒரு மனுஷனை போய் கடவுள்னு சொல்றீங்களேன்னு இயேசுவை பவுல் பாருங்க, அன்றைக்கி இருந்த சவுலா இருக்கும்போது அடிச்சு கொள்றாரு, சபைகளெல்லாம் இழுத்து மூடுறாரு. அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் அவருக்கு சொல்றாரு. அப்படிலாம் இருந்த ஒரு ஆள் தான் நான். அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியத்துக்குள்ள இருந்தவன் தான். இன்றைக்கு உங்களுக்கு எதை போதிக்கிறேன்? மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்காதீங்க, ஆவியிலே தேவனுக்கு ஆராதனை செய்யுங்க. உள்ளத்திலிருந்து கடவுளை தேடுங்க. உள்ளத்துல கடவுளை கொண்டு வரதுக்கான வழியை பாருங்க. அந்த கடவுளை உள்ளத்துல கொண்டு வரது தான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. உள்ளத்துக்குள்ள பண ஆசை இருக்குது, உள்ளத்துக்குள்ள பொருள் ஆசை இருக்குது, உள்ளத்துக்குள்ள பல ஆசைகள் இருக்குது. அந்த ஆசைகள் தான் கடவுள் உள்ள வர விடாம தடுக்குது. அதை அகற்றுவதற்கான வழியை பாரு. உள்ளம் அவநம்பிக்கையில் இருக்குது, உள்ளம் பயத்தில் இருக்குது, உள்ளத்துல பெரிய நம்பிக்கை இல்லை. அதை டீல் பண்ணு. நம்பிக்கை வருவதற்கு என்ன வழின்னு வேதவசனம் சொல்லுது, அதை பாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? உள்ளத்தில் இருக்கிற பயத்தை அகற்றுவதற்கு வழி என்ன வேதவசனம் சொல்லுகிறது, அதை பாரு கொஞ்சம். அதெல்லாம் விட்டுட்டு மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கணும் என்றால் நான் என்ன பண்ணலாம்? அதிகமாக வைக்கலாம். ஆனால் இயேசுவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எல்லாவற்றையும் என்ன எண்ணுகிறேன் நான்? அதெல்லாம் வேஸ்ட், குப்பை. ஏன்னா அப்படியே பேசுறாரு. அடுத்த வார்த்தை பாருங்க, 10ஆம் வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாலும் நான் மரித்தோரது உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். எதுவாக எண்ணுகிறேன் நானு? குப்பன்றாரு. மதத்தை குப்பன்றாரு. ஹலோ, மதத்தில் இருக்கிற பக்திகளை குப்பன்றாரு. கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற பக்திகள் எப்படிப்பட்டவைகள்? குப்பைகள். அது நகை போடலன்றது பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை, குப்பை. அதான் சொல்றது, இதெல்லாம் குப்பை. ஏன்? எதுக்கு முன்னாடி குப்பை? அது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அறிந்திருக்கிறீங்களா?
அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன செய்திருக்கிறது என்பதை வசனத்திலிருந்து புரிந்து வச்சிருக்கிறீங்களா? நீங்க அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அறிந்திருக்கிறீங்களா? அதை அறிந்தீர்கள் என்றால் இவைகள் எப்படி தெரியும் உங்களுக்கு? குப்பையாக எண்ணுவீர்கள். எப்படி எண்ணுவீர்கள்? அதை பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சில பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் மேலே ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. சில பிள்ளைங்க இந்த மியூசிக் மேலே, டிராயிங் மேலே இது மாதிரிலாம் ஆர்வமாக இருப்பாங்க. நான் பார்த்துருக்குறேன். அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் போயிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயாவது போயிட்டு இவன் பார்த்து இவனுக்கு எதில் ஆர்வம் இருக்குதோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான், உட்காந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவங்ககிட்ட போய் ஏன்பா நீ போய் அந்த பிள்ளைங்கள மாதிரி சேர்ந்து விளையாடலாம்ல, வெளியே போகலாம்ல, ஊரை சுற்றலாம்ல, கிரிக்கெட் விளையாடலாம், அதெல்லாம் கேட்டால் சொல்லுவான் பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு, இது மேலே தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு இருக்குதுன்னு உட்காந்துருப்பான். பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? அவனோட மைண்ட் செட் எதை சொல்ல வருது, அவனோட கிரியை எதை சொல்ல வருது? இந்த டிராயிங்கை நான் தெரிஞ்சு இதில் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு அல்லது என்னுடைய விருப்பத்தை நான் செய்வதற்காக இந்த விளையாட்டு தொண்டு வந்து ஊர் சுற்றுறது எல்லாவற்றையும் எப்படி எண்ணுகிறேன்? நான் குப்பையாக எண்ணுகிறேன். அது வேறு யாருக்காவது வேணால் பெரிய வாழ்வளிக்கலாம், அது வேறு யாருக்காவது வேணால் பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஆனால் எனக்கு இதுதான் என்னது சந்தோஷம்? கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் சந்தோஷமே தவிர மதத்துக்குள்ள, முட்டாள்தனத்துக்குள்ள, மூட நம்பிக்கைக்குள்ள வாழ்வது எப்படி அல்ல, அது சந்தோஷம் இல்லை, அது துக்கம் தான். இந்த கிறிஸ்துவ மதத்துக்குள்ள வாழற ஆட்களை போய் பாருங்க, ஆராதனைக்கு போகும்போதும் துக்கமாக இருப்பாங்க, திரும்பி வரும்போது அதை விட ரொம்ப துக்கமாக இருப்பாங்க. அதை விட என்ன பண்ணுவாங்க, பெரிய வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா டோட்டல் அப்செட் ஆகிடுவாங்க. ஏன்னா அதே வீடு, அதே புருஷன், அதே மனைவி, அதே பிள்ளைங்க, அதே சோஃபா, கேலண்டர்லாம் மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க, என்னைக்கு எதை கட்டணும், எந்த சீட்டை எங்கே கட்டணும். இதெல்லாம் பார்த்த உடனே எல்லா துக்கமும் என்ன பண்ணுது, உள்ளத்தை ஆட்கொள்ளுகிறது. கேலண்டரை கொடுத்தா வெறும் டேட்டை மட்டும் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அவன் கொஞ்சம் ஸ்பேஸை கொடுத்தான்னு அதில் என்ன பண்ணிடுறது, எனக்கு ஞாபகம் மறதின்ற பேரில் அதை எழுதி வச்சு, கடனை எழுதி வச்சு, அதை எழுதி வச்சு, இதை எழுதி வச்சு ஞாபகப்படுத்திக்கிட்டே உட்காந்து அதை பார்க்கும் போதெல்லாம் என்ன வருது, உள்ள துக்கம் வருது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, ஒரு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த அம்மா வீட்டு கேலண்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்களுக்கு என்னென்னைக்கெல்லாம் கல்யாணம் வருதுன்னு எல்லா டேட்டுக்கும் ரவுண்டு போட்டு அதில் அவங்க பேரை போட்டு எழுதி வச்சுருக்குது. உட்காந்து பேசும்போது பாருங்க அந்த அம்மாவுக்கு பெரிய துக்கம். என்ன துக்கம்னா அந்த மாதிரி சொல்லுது பாரு. நான் கேட்டேன், என்ன இவ்வளோ தூரம் நல்ல வீடு இருக்குது, நல்ல பணம் இருக்குது, நல்ல நிம்மதியாக உட்கார வேண்டியதானே, என்ன எங்கேருந்து இவ்வளோ கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வரணும்னு. அதான் கேட்டேன், இதெல்லாம் யார் எழுத சொன்னது? முடிஞ்சா போ, இல்லைன்னா அமைதியாக வீட்டில் படுத்துக்கிட்டு தூங்கு. நீ என்ன மன பொண்ணா மணமகனா? நீ போனால் தான் கல்யாணம் நடக்க போதா? நான் கேட்குறேன், எவ்வளோ பெரிய இது பாருங்க, துக்கத்தை எப்படியெல்லாம் கொண்டு வராங்க பாருங்க. கேலண்டர் கொடுத்தா டைமை பார்த்து டேட்டை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. அதை விட்டுட்டு அதில் ஒரு மார்க் பண்ணி அதில் ஒன்று எழுதி வச்சு கண்ணில் பார்க்கும் போதெல்லாம் ஒரு துக்கம். பேசுறது புரியுதுங்களா? அதுக்கு தான் நம்ம ஆளுங்க புதுசாக இந்த வசன போர்டெலாம் கண்டுபிடிச்சி அதை கொண்டாந்து மாட்டி விட்டாங்க. அது திருஷ்டி பொம்மை மாதிரி எல்லா வீட்லேயும் மாட்டி கிடக்குது. ஒரு நாள் அதை பார்க்கறதே இல்லை, துடைக்கும் போது தான் அதை பார்க்கறது. அதனால தான் புதிய உடன்படிக்கையில் சொன்னார், இனி நான் இந்த மாதிரிலாம் உட்காந்து இந்த கல்லுலலாம் எழுத போகிறதில்ல. எதில் எழுத போகிறேன்? நான் உள்ளத்தில் எழுதுறேன்னாரு. எதில் எழுதுறேன்னாரு? உள்ளத்தில் எழுதுறேன். இனிமேல் உள்ளத்தில் பார்த்துக்கோ வசனத்தை. எங்கே பார்த்துக்கோ வசனத்தை? ஆமாம், அதனால் பைபிள் எதுக்கு படிக்கிறீங்க? உள்ளத்தில் எழுதுவதற்கு தான். ஒரு நாள் பைபிளே இல்லைங்க, பைபிளே எனக்கு கிடைக்கல, பைபிளே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா வசனம் எங்கே இருக்கணும்? உள்ளத்தில் வச்சுருக்கணும். எங்கே வச்சுருக்கணும்? அப்படி தான் படிக்கணும். 10 அதிகாரம் முடிச்சுட்டேன் அப்படின்னா இந்த ஃபெயில் ஆகிற பசங்கள்லாம் ஃபெயில் ஆகிறது எப்படி தெரியுமா? அப்படி தான் 10 லெசனும் முடிச்சுட்டானுவான். பார்த்துருக்கு ஒரே நாளில். எப்படா அது அப்படின்னு கேட்டால் 10 லெசன் படிச்சிருப்பான், கடகடன்னு படிச்சிருப்பான். அதனால் எழுதிட முடியுமா? அதனால் ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிருமா? அதனால் கொஸ்டின் என்னன்னு தெரிஞ்சிருமா? அதனால் இது ஒன்றுமே புரிய போகிறது இல்லை. அதே போல தான் கிறிஸ்துவ வாழ்க்கையும். கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு முட்டாள்தனமானது நினச்சிங்களா? வேலை இல்லாத நினச்சிங்களா? நிறைய வேலை இருக்குது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா, புதிய சிருஷ்டி ஆயிட்டீங்கன்னா, நீங்கள் இப்படி தான் ஒரு வாழ்க்கை வாழணுன்ற ஒரு வாழ்க்கையை கொண்டு வராரு. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் இயேசுவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். பவுல் மாதிரியே தான் நானும். பிறந்ததுல இருந்து நான் பெண்டிகாஸ்ட் சபையை சேர்ந்தவன். ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே தான் இருந்தவன். 12 வயசுல கொண்டு போய் நம்மளெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு எனக்குலாம். பெரிய தொட்டியில் கொண்டு போய் பெரிய பாஸ்டர் தான் முக்கினார் என்ன.
அப்படிலாம் முக்கிட்ட பிறகு தான் சினிமா பாட்டு கேட்க ஆரம்பித்தேன். அப்படிலாம் முக்கிட்ட பிறகு தான் எங்கள் அப்பாவை எதிர்த்து நான் உலகத்தின் பிரகாரமாக போக ஆரம்பித்தேன். ஆனால் சர்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான். என்னை பார்த்தா யாரும் தப்பான பையன் வேன்னு சொல்லவே முடியாது. சந்திரன் பையன் ரொம்ப நல்லவன், ஏன்னா அவங்க அப்பா பாட்டு பாடி ஆராதிக்கிறார், அதனால கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும், நல்ல பையனாக தான் இருக்கணும். எனக்குன்னு ஒரு செட்டை நான் சர்ச்சுக்குள்ளே வச்சுருந்தேன். நான் உட்காரணும், ஒரு 4 பசங்க சுற்றி உட்காந்துருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் செய்வானுங்க. எழுந்து வெளியே போகலான்னா வெளியே போகலாம் தான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் சொல்கிறேன், மாம்ச பிரகாரமான ஒரு அடையாளம் இருக்கிறதுனால அப்படிலாம் ஒன்றும் என்ன பண்ண முடியாது. வாழ்க்கை மாறிடாது. காலையில் 5 மணிக்கு எங்கள் அப்பா ஃபேமிலி ப்ரேயர் வச்சுருக்கிறார். 18 வருஷம் வரைக்கும் உட்காந்துருக்குறேன் நான். 5 மணிக்கு எழுந்துக்கணும், வேறு வழியே கிடையாது. அவர் ஒன்றும் ஷார்ட்டாலாம் முடிக்க மாட்டார். எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கே தெரியும். 2 சங்கீதம் படிப்பார், ஒரு நீதிமொழிகள் படிப்பார், அதை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாரு. பக்கா வில்லன் எனக்கு. அப்படி கண்ணுக்குன்னு மூடணும்னா அடி வெளுத்து வாங்கிடுவார். பெல்ட்டு குக்கர் டியூப் தான், குக்கருக்குள்ள ஒரு டியூப் போடுவாங்க மாதிரி கருப்பா, அது எப்பவுமே அவர் பக்கத்தில் இருக்கும். அப்படி மடக்கிட்டு வச்சு அடித்தார்னா ஸ்பார்க்கு தாங்க, தோல்லாம் கண்டு கண்டாயிடும். 5 மணிக்கு ஆரம்பித்தார்னா 6:15 மணி வரைக்கும் உட்கார வச்சிருப்பார் குவார்டர்ஸில். என் தம்பி தங்கச்சிக்கெலாம் சொல்லியிருக்கிறேன், இந்த ஆளுக்கு ஒரு நாள் இருக்குது, இப்படியே நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு நாள் வச்சுருக்கிறேன். இந்த ஆளுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், முடியல. ஒரு நாள் அப்படி தான் சாட்டர்டே லீவ் வந்துருச்சு பாரு, ரொம்ப சந்தோஷம். அப்போல்லாம் பெரிய கண்டுபிடிப்பு டைப்ரைட்டிங் மிஷின். அப்போ எங்கள் அப்பா வேலை செஞ்சுற ஆஃபீஸில் அது இருந்தது. ஒரு முறை பார்த்துட்டேன், அவர்கிட்ட கேட்டிருந்தேன், எனக்காக லீவாக இருக்கும்போது கூப்பிட்டு போங்க, என்ன அந்த பேப்பரை போட்டு இந்த ரோலில் போட்டு அடித்து பார்க்கணும் அப்படின்ன உடனே ஒரு நாள் ஒரு சனிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சுருக்குறாங்க, எனக்கு தெரியாது. வா இன்னைக்கு ஆஃபீஸ் போகலான்ட்டார். ஏன்னா ஆஃபீஸும் சர்ச்சும் ஒரே ரோட்டில் வேறு, பொன்னிருக்கரையில். சரி ஆஃபீஸுக்கு தான் போகிறார், நம்பி போகிறேன் பாருங்கள். திடீர்னு பார்த்தா வண்டி ரைட் ஹேண்ட் சைட் பக்கமாக உள்ளே இறங்குது. நாங்கள் இப்போ எதுக்கு இப்போ உள்ளே இறக்குறேன்? அமைதியாக வாப்பா, இதுதான் நமக்கு ஆஃபீஸுன்றார். அது திங்கள்லேருந்து சனி வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் அங்கே ஆஃபீஸு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படி எப்படி தான் உயிர் போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கலெக்டரேட்லேருந்து அங்கே போகிற வரைக்கும் மைண்டு ஃபுல்லாக டைப் ரைட்டிங்கில் போய் உட்கார போகிறோம், அடிக்க போகிறோம், பேர் அடிச்சு பார்க்க போகிறோம், எப்படி இருக்க போகுது, கருப்பாக வருமோ அப்படிலாம் கற்பனையில் போகிற நம்மளை அங்கே போய் உட்கார வைக்கிறா. ஒரு 4 பேர் ட்ரம்மோடு உட்காந்துருக்குறானுங்க. 4 பேர் வயசானவங்க, அது இதுன்னு நாங்கள் இந்த கும்பலையாக கொண்டாந்து என்ன உட்கார வச்ச, இதுக்காக காலையிலேருந்து குளிப்பாட்டி எனக்கு ட்ரெஸ்ஸை மாட்டி கொண்டாந்து இந்த கும்பலோடு உட்காந்துக்கிட்டு இவனுக்கு 2 மணி வரைக்கும் பாட்டு பாடுவானுங்களே இவனுங்க. 2 மணிக்கு மேலே ஒரு காஃபி ஒன்று கொடுப்பானுங்க. அந்த காஃபிக்காக 2 மணி வரைக்கும் என்ன பண்ணிடணும் நான். அதனால் அவரை பெரிய வில்லனாகவே பார்த்தேன் நான். மனுஷனா நீலாம் எங்கேயுமே கூட்டம் போனதில்லை பாருங்கள். சர்ச்சிலேருந்து எங்கே டூருக்கு போனால் தான் உண்டு, எங்கேயுமே போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆனுவல் டே வந்துருச்சு, அந்த ஆனுவல் லீவ்லாம் வந்துருச்சுன்னா 2 பூட்டு வச்சுருப்பார். பின்னாடி ஒரு பூட்டு, முன்னாடி ஒரு பூட்டு பூட்டிட்டு போயிடுவார். நாங்கள் 3 பேர் உள்ளே விளையாடிப்போம். வரும்போது பாத்திரம் கீத்திரம்லாம் ஓட்டையாக இருக்கும், அடித்து வெளுப்போம். அங்கே தான் மியூசிக்லாம் கற்றுக்கிறது, உள்ளே வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கேஜ் லைஃப். அதுக்கப்புறம் பாத்திரத்தை அடிக்க போக நேரம் மிச்சம் நேரம் நமக்கு 2 பேர் பின்னாடி பிறந்திருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் வெளுக்கிறது. நமக்கு மாட்டினது அவங்க தான். இப்படி தான் பாருங்கள், 28, 29 வயசு வரைக்கும் இப்படி தான் ஓடுது வாழ்க்கை. ஃப்ரீடம்ன்றதை இப்போ தான் ஒரு 2-3 வருஷமாக கல்யாணம் ஆகிட்டு ஏதோ கடவுள் கிருபையால் சபையை பார்த்துங்க, கிளம்புறேன் லடாக் போகும்போதெல்லாம் சொல்லி பார்த்துங்க, 2-3 வாரத்துக்கு இருக்க மாட்டேன் பார்த்துங்க. சரிப்பா பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வாப்பா. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி ஒரு பக்தி வைராக்கியத்தில் தான் வாழ்ந்தேன் நான். அப்படி அது கூட தான் வச்சுருந்தேன். அதனால அதெல்லாம் சரி, நான் நீங்கள் எது போதிச்சுட்டு உட்காந்துருக்கோம், எங்கள் அப்பா இப்படி வளர்த்தாராக்கும், நீங்களும் உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணுங்கள், முன்னாடி ஒரு போட்டு பின்னாடி ஒரு போட்டு போட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களை பற்றி தெரியாது. நாங்களாம் அமைதியாக இருந்தோம், உங்களை ஒரு ரூம்குள்ளே போட்டு பூட்டிடுவான். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அப்புறம் பாஸ்டர்கிட்ட கொண்டாந்து பாஸ்டர் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு வந்து கேட்கக்கூடாது. பேசுறது புரியுதா இல்லையா? இப்போ நாங்களாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாரையும் ரொம்ப தெய்வீகமாக பார்த்தோம். அவங்களெல்லாம் எப்படி பார்த்தோம்? தெய்வீகமாக பார்த்தோம். எனக்கு என் பொண்ணுக்கிட்டையும் சொல்லி அனுப்ப முடியல டீச்சரை தெய்வீகமாக பாருன்னு. ஏன்னா அது தெய்வீகமாக இல்லை, அது சண்டைக்காரி மாதிரி இருக்குது. அது ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்குது, ஒழுங்காக பேச மாட்டேங்குது. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? டீச்சரை நீ தெய்வம் மாதிரி பார்க்கணுன்னு
இப்போ எங்கள் அப்பாலாம் ஸ்கூலில் போய் விட்டு வரும்போது சொல்லுவார், அவனுக்கு முட்டி கீழே வெளுத்து எடுங்கன்னுவார். நாங்கள் யோ நீ சொல்லாமே அதெல்லாம் செய்வாங்க, நீ பர்மிஷன் அவர் கொடுத்துட்டு போறிய இவனுங்களுக்கு. ஏன்னா அந்த காலத்தில் இருந்த டீச்சர்ஸ் வந்து அவ்வளோ அன்பு பாசம், எப்படியா பிள்ளைய படிக்க வச்சுணுன்ட்டு வெளுன்னு வெளுப்பாங்க பாருங்க. நீ அடிக்க நாங்கள் என்ன பண்ணுவோம், மரத்து தான் போவோமே தவிர புக்கில் கை வைக்க மாட்டோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. அன்றைக்கி ஒரு டீச்சர்கிட்ட போய் சொல்கிறாரு பாருங்க, இவனுங்கிட்டலாம் வச்சுக்காதீங்க, பெரிய ஆளுங்களை கூட நீங்கள் திட்டுங்க, எதாவது பண்ணுங்க. அவங்க வேடிக்கை பார்த்துட்டே சைக்கிள் ஓட்டின்னு வரான் பாருங்க. டேய் சைக்கிளை பார்த்து ஓட்டுறான்ட்டு அவர் சொல்கிறார், அவனை மட்டும் எதுவும் சொல்லிடாத, பெரியவங்களை கூட நீ பார்த்து போகாதுன்னு சொல்லி கேட்டுப்பானுங்க. இவனுங்கிட்ட கேட்காத, அவன் கத்தி வச்சுருப்பானோ இல்லை பாம்பு கூட வச்சுருப்பான்றாரு. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க அப்படி வளர்றான். புரியுதுங்களா உங்களுக்கு? என் கூட 2 பேர் இருக்கிறானுங்க. எப்படிதான் நல்லவனுங்களா இருக்கிறானுங்களா இல்லை நல்லவனுமா நடிக்கிறானுங்களான்னு தெரியல, போக தான் தெரியும். அதனால கண்ட்ரோல் பண்ணி இப்படிலாம் வச்சு இப்படிலாம் ஒரு அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்னஸ் தேவை, டிசிப்ளின் சொல்லி தர வேண்டியது அவசியம். அதுக்கு மேலே ரொம்ப ஓவராக போனீங்கன்னா உங்களுக்கு புண்ணாயிடும். அதையும் சொல்லிடுறேன். பிள்ளைங்களை நல்வழிப்படுத்துங்க, நல்லதை சொல்லிக் கொடுங்க. அதுக்கெல்லாம் ஒரு வயசு இருக்குது. அப்புறம் நல்லவனா நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க. உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, பின்பற்றி வருவாங்க. உங்களை பார்த்து வாழ வேண்டிய வயசில் நான் அப்போ தான் இப்படி ஆகிட்டு இப்படி ஆகுனா நானும் அப்படி ஆகிக்கிறேன் போடான்னுவாங்க. நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க, நல்லவங்களா இருந்து காட்டுங்க. உங்களால் முடியாது உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க, அவன் கேட்க மாட்டான். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் தான் அவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும், வேறு வழி கிடையாது. பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ பவுல தான் சொல்கிறேன், நான் நியாய பிரமாணத்தின்படி அல்லது மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்குமானால் என்ன மாதிரி நம்பிக்கை வைக்க வேண்டிய அளவுக்கு பெரிய ஆள் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு நான் பெரிய பரிசீலன். ஆனால் கிறிஸ்துவை அறிந்து வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பக்திக்குரிய காரியங்கள், இந்த முட்டாள்தனமான காரியங்கள் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். எப்படி எண்ணுகிறேன் நான்? நீங்க அதுதான் பதிலாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுக்குள்ள சில இந்த கேள்விகள் எழும்பலாம். நம்ம இப்போ பார்க்குற அளவு அவர் அளவுக்கு நான் பக்தி இல்லையே, கடவுள் என்ன நேசிப்பாரா? சிலவங்க அப்படி தான் கொண்டு வந்துடுவாங்க பக்தி மார்க்கெல்லாம். உன் ஜபத்தை கடவுள் கேட்பாரா? என்னெல்லாம் எவ்வளோ பேர் கேட்டுக்கிறான் தெரியுங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ தான் எவனையும் சேர்க்கறதில்ல. கிட்ட ரொம்ப பக்தியாக வந்தாலே நம்ம ஒதுங்கி போயிடுது, உன்னை வேற நான் வேற பான்ட்டு. ஏன் கிட்ட சேர்த்தாலே முதல் கேள்வி தான் கேட்பான், அழைக்கப்பட்டிருக்கிறியா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறியா, வேர் பிரிக்கப்பட்டிருக்கிறியா, கிறிஸ்துவ பிள்ளை மாதிரியா இருக்கிறான்மா. அதுக்கு நான் பண்ணோம் இப்போ அது ஒரு 4 அடையாளத்தை வச்சிருவோம். அப்படி தான் இருக்கணும். ஊழியக்காரனா நீ? ஊழியக்காரனா ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட தேவையில்லையா? போட்டு முட்டாள்தனத்தை பிரசங்கம் பண்ணலாமா? மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற பிரசங்கத்தை தெய்வீகம் என்று பிரசங்கம் பண்ணலாமா? ஜனங்களை இன்னும் முட்டாள்தனத்துக்குள்ளேயே வச்சிருக்கலாமா? ஹலோ, ஜனங்களை ஒன்றும் பயந்தாங்குள்ளேயே வச்சிருக்கலாமா? ஜனங்களை ஒன்றும் அவிசுவாசிகளாகவே வச்சிருக்கலாமா? நான் கேட்குறேன். இயேசு பிறந்துட்டாரு, சந்தோஷப்படுறாரு, 2024 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க தான் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி இன்னும் சபைக்குள்ள என்ன பண்ணல, அந்த நற்செய்தி ஒழுங்காக வரவில்லை. எங்கே வரவில்லை? சபைக்குள்ள வரும்போது நினைச்சு சபைன்னு நினைக்கும் போதே சந்தோஷப்படணும். அது சிறு பிள்ளையோ, வாலி பிள்ளையோ, வயதானவர்களோ, பெரியவர்களோ, எல்லாருமே சபை அப்படிப்பட்ட ஒரு இடமா மாறணும். பாருங்க, கடவுளை ஆராதிக்கிற முறை அப்படிப்பட்டதாய் மாற வேண்டும். கடவுளுக்காக வாழ்கிற வாழ்க்கை அப்படிப்பட்டதாய் மாற வேண்டும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? நான் கடவுளை தேடுறேன், அதனால கடவுள் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, நல்லா இருக்க சொல்லியிருக்கிறான்னு சொன்னீங்கன்னா 4 பேர் உங்களை தேடி வருவான். 4 பேர் கடவுள் என்ன பண்ணுவான், உங்களோட கூட சேர்ந்து தேடுவான். கடவுளை தேடி போனேன், இப்படிலாம் இருக்க சொல்லிட்டாங்க அப்படின்ட்டா அவன் வேணான்ட்டு போயிடுவான். எப்போ எங்களுக்கு தேவையில்லைன்ட்டு. எது வேணும்னு முக்கியங்க, கிவ் ஜீசஸ், நாட் யுவர் பிலாசபிஸ். மற்றவர்களுக்கு இயேசுவை கொடுங்க, உங்களுடைய தத்துவங்களை அல்ல, உங்களுடைய மதத்தை அல்ல, உங்களுடைய முட்டாள்தனத்தையும் அல்ல. கிறிஸ்துவ நிறைய இருக்குது அதெல்லாம். அதான் சொல்ல வர ஆவியினாலே ஆராதனை செய்வதுனா என்ன தெரியுமா? ஒன்று சிம்பிளாக அதை உடச்சிட்டு போயிடுறேன். ஆவியினாலே ஆராதனை செய்வதுனா என்ன? எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டி உடையாமல் இருக்கிறதா, பிரியாமல் இருக்கிறதா. ஐ கேன் கம் டு காட் டேர்லி, ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது தமிழில் நீங்கள் கிருபாசன தண்டையிலே தைரியமாய் சேர கடவும்ன்றது. எப்படி சேர கடவும்? நீங்கள் நான் சொல்றேனே, அப்பா கிட்ட சண்டை போட்டு பணத்தெல்லாம் பிடுங்கி அப்பா பேருக்கு எடுக்கிற மாதிரியான எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லா அவமானத்தையும் அப்பா கொண்டு வந்துட்டு பிறகு ஒருவன் அப்பாவை தேடி திரும்பி வரான். எப்படி வந்தான்? அவன்
தயங்கி நடுங்கி தான் வந்தான். பட் அப்பா அவனை எப்படி அணுகுனார்? அவனை, நீ ஏன் இப்படி பயந்து நடுங்கி வர? தைரியமா வா, நீ என்னுடைய பிள்ளை தான். யார் தான் நீ? என்னுடைய, யூ ஆர் மை சன், நீ என்னுடைய பிள்ளை தான். தப்பு செஞ்சவன் தான், ஆனா இப்ப மனம் திரும்பிட்டல, என்கிட்ட வந்துட்டல. ஸோ யூ ஆர் மை சன் அண்ட் மை இன்ஹெரிட், என்னுடைய சுதந்திரவாளி நீ. யாரு? என்னுடைய கடவுள் உங்களை அப்படிதான் பாக்குறாரு. புரியுதுங்களா உங்களை? நீங்க ஆண்டவர்கிட்ட பின்மாறி போயிருக்கலாம், மறுதளிச்சிருக்கலாம், வேணான்னு சொல்லியிருக்கலாம், திட்டி இருக்கலாம், புரியாதப்ப. பட் when you start to understand, புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு காலத்தில் எங்க அப்பாவை திட்டின நான் தான் இன்னைக்கு அவரை பார்த்துக்கிறேன்னா அவர் எந்த அளவுக்கு நிம்மதியாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்கிறேன். கடந்த 6 வருஷமா அவருக்கு இந்த சபை எப்படி நடக்குதுன்னு தெரியாது, இந்த குடும்பம் எப்படி நடக்குதுன்னு தெரியாது, எவ்வளோ கடன் இருக்குதுன்னு அவருக்கு தெரியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளோ கரண்ட் பில் கட்டுறேன்னு அவருக்கு தெரியாது. அவர் காலையில் எழுந்தாருன்னா என் மனைவியிட சொல்லிடுறேன், கரெக்டாக ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டுவார், 8 மணிக்கு கரெக்டாக சமையல் செஞ்சு அவளும் கரெக்டாக செஞ்சுருவா. அவர் எந்த தொந்தரவும் பண்ணாத. அவர் தனியாக ரூம் இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாம் இருக்குது. அவர் பாட்டு நிம்மதியாக வராரா, படுக்கிறாரா, தூங்குறாரா, யாருக்கா போய் ப்ரேயர் பண்ணுறாரா, ஊழியம் பண்ணுறாரா, நிம்மதியாக இருக்கட்டும். நேற்று கூட ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது சொன்னார், நாளைக்கு காலையில் என் தங்கச்சி வீடு எஸ்தர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னாரு. நான் சொன்ன போகும்போதே காருக்கு பெட்ரோல் போட்டு டிரைவர் கால் பண்ணி சொல்லிவிடுங்க, வர சொல்லுங்க. அதுக்கு தான் வந்து அவசர அவசரமாக முடிச்சுட்டு 10 மணிக்கு இப்போ கிளம்பி போகிறாரு. போயிட்டு இப்போ திரும்பி சாயந்தரம் 4 மணிக்குள்ளே ரிட்டர்ன் ஆகணும் அவரு. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் மதத்தில் இருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு அவர் பண்ண சேட்டைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லத்தில் தான் இருந்துருக்கணும். எங்கே தான் தள்ளி விட்டுருப்பேன். ஏன் இருக்கிறார் அவர்? இத்தனை வயசு இங்கே இருக்கணுமா? தொந்தரவு பண்ணின்னு இருக்கணுமா? ஹலோ, பேசுறது புரியுதுங்களா இல்லையா? இன்னைக்கு எவ்வளோ கிறிஸ்தவர்கள் ஒரு பெற்ற தகப்பனையும் தாயும் வீட்டில் வச்சுக்க முடியாமல் துரத்தி விடுறதும் வேணான்னு சொல்கிறதும். பேசுறது புரியுது. கல்யாணம் 7 வருஷம் ஆகிடுச்சு எனக்கு, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சொல்லுவேன், இது உங்கள் வீடு தான், இது யார் வீடு தான், இது உங்கள் வீடு தான். நான் ஏதோ சும்மா மேலே தங்கிட்டு அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். பேசுறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? என் தங்கச்சி வீட்டுக்குலாம் போனார்னா அடுத்த செகண்ட் ஓடி வந்துடுவார். அங்கேயே சொல்லுவார், என் வீடு அங்கே இருக்குது, நான் அங்கே போகிறேன் அப்படின்வார். எத்தனை கிறிஸ்தவ பிள்ளைங்களால் அல்லது எத்தனை கிறிஸ்தவர்களால் அப்படி தங்களுடைய தாய் தகப்பனை வச்சுக்க முடியுது? 3 மாதம் அந்த பொண்ணு வீட்டில், 3 மாதம் இந்த பொண்ணு வீட்டில், 3 மாதம் அந்த பையன் வீட்டில். எனக்கு என் மனைவிக்கும் பிரச்சனை வருது பிரதர். யார் வீட்டில் திரும்ப இதெல்லாம் அதிகமாக நடக்குது? இந்த மாம்சத்தில் மேல் நம்பிக்கை வைக்கிற ஆட்கள் மேலே தான். பேசுறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? நான் கல்யாணம் பண்ணணும்னு வரும்போது எனக்கு அட்வைஸ்லாம் அப்படி தான் வந்துச்சு பாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து. நல்லா ஜெபிக்கிற பொண்ணா, நல்ல ஆவிக்குரிய பொண்ணா, நல்ல முழங்கால் படிக்கிற பொண்ணா, நல்ல பக்தியான பொண்ணா நம்ம பண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 4 வரனையும் கொண்டாடுவானுங்க அவங்க. இந்த பொண்ணு இந்த ஊரில் இருக்குது, இது இப்படி இருக்குது, பயங்கர நல்ல ஜெபிக்கும், ரொம்ப தெய்வீகமான பொண்ணு, ஊழியத்துக்கு உனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். நான் சொன்னேன், எதுக்கும் துணையாக இருக்க தேவையில்ல, எனக்கு மட்டும் துணையாக இருந்தால் போதும். நல்லா சமைக்க தெரியுமா? ஹலோ, நல்ல வீட்டை பார்த்துக்க தெரியுமா? வந்த எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்க தெரியுமா? புரியுதா இல்லையா? என்ன மாதிரி ஆளெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண தெரியுமான்னு கேட்டுட்டு அப்புறம் பதில் சொல்லுங்க. எழுந்து போயிடுவார். அந்த பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஊர்லேயே கிடைக்காது அப்படின்ற மாதிரி எழுந்து போயிடுவாங்க. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? ஏன்னா ஜெபிக்கிற பொண்ணு ஈஸியாக கிடச்சிரும், குடும்பம் நடத்துகிற பொண்ணு தான் கஷ்டம் இன்னைக்கு. ஹலோ, அம்மா பிரசங்கம் பண்ணிட்டு வரம்மா, சிக்கன் செஞ்சு வைமானா அப்படி சொல்கிற ஆளுங்க தான் கஷ்டம். இன்னைக்கு ஊழியக்காரன்னு வந்துட்டாலே அந்த அம்மாவுக்கு ஒரு மைக்கை கொடுத்து வாங்க பக்கத்தில் நின்னுங்க நீங்கள். அதுக்கு அழைப்பு இருக்குதோ இல்லையோ, பாஸ்ட் பொண்டாட்டி அது ஒரு தகுதி போதும், அவ்வளோதான். நீ ஒரு ராகத்தில் பாட்டு பாடு, நீ ஒரு உபதேசம் பண்ணு. நான் போன ஒரு சபையில் அப்படி தான் பாருங்க, அவர் மனைவிக்கு பிரசங்கம் பண்ண ஒரு நாள் விட்டார். அந்த அம்மா வந்துச்சு, நான் உட்காந்து அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். கேட்கும்போது அந்த அம்மா புருஷன் மனைவி எப்படி திரும்ப வாழ வேண்டும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸை கொண்டாந்து பேசிக்கிட்டு இருக்குது. நான் கேட்டேன், பைபிளை எவனுமே புருஷன் கணவன் மனைவியாக வாழவே இல்லையா? இங்கே இருக்கிற அத்தனை பேர் அயோக்கிய பயலா? நான் கேட்குறேன், இங்கே ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ணி வாழலையா, இல்லை புருஷனா இல்லையா? உன் மனைவி எது தெரில. பாஸ்ட் பொண்டாட்டி ஒயிட் கலர் சுடிதார் போட்டாச்சு, முக்காடு போட்டாச்சு, இப்படி போட்டாச்சு, கையில் மைக்கை கொடுத்தாச்சு. இப்போ எது சொன்னாலும் உட்காந்துருக்கிறோன்னா பண்ண போகிறான். ஆமாம், இப்போ மைண்டு ஃபுல்லாக அதுதான் ஓடும். அந்த சினிமா நடிகை இவனுக்கு எந்த டைமில் வாய் வச்சாங்களோ 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? இந்த பிரசங்கத்தை கேட்டால் டைவர்ஸ் தான் வாங்கணும்.
பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் பேசுறது இதான் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறது. மாம்சத்தை பிரசங்கம் பண்ணாதீங்க. கர்த்தருடைய வாவியை, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை எடுத்து ஜனங்களுக்கு என்ன பண்ணுங்க, சொல்லி கொடுங்க. அது மட்டும்தான் மாறாது, அது மட்டும் தான் டைவர்ஸ் ஆகாது, அது மட்டும் தான் என்ன பண்ணாது, அது வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் பிரிக்கிற வரைக்கும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஓசியான ஒரு தீர்க்கதரிசியை கல்யாணம் பண்ண சொல்றாரு. யாரை கல்யாணம் பண்ண சொன்னாரு? ரொம்ப நல்லவளா பார்த்து கல்யாணம் பண்ணினாரா? ஒரு சோரம் போன ஸ்திரியை கல்யாணம் பண்றான். பண்ணிட்டு 2 குழந்தை பெற்றுட்டு திருப்பியும் போயிடுறான். அவனை விட்டு போயிட்டு பிறகு மறுபடியும் கடவுள் வர்றாரு. மறுபடியும் ஓசியாவை பார்த்து சொல்றாரு, மறுபடியும் அவளை சேர்த்து கொள்றார். மறுபடியும் என்ன பண்ண, அவளை என்ன ஆண்டவர் இந்த மாதிரி அநியாயம் பண்றாரு, என் மானம் ஆவறது, என் மரியாதை ஆவறது, நான் ஒரு ஆசாரி, நான் ஒரு தீர்க்கதரிசி. நான் ஓசியா ஒரு தீர்க்கதரிசி பாருங்க, அவன் ஒரு ப்ராஃபிட். 4 ஜனங்க அவனை பார்த்து எழுந்து நிற்பாங்க, அவனுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அப்படிப்பட்டனா இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணமான்றான். அதில் சொல்ற பண்ணுன்றாரு. பண்ணிட்டு சொல்றாரு, என் ஜனங்களை நான் இப்படி தான் நேசிக்கிறேன், இப்படி தான் நான் அன்பு கூறுறேன். அவன் பலமுறை என்னை விட்டு பின்மாறி போறான். பட் ஸ்டில் மை லவ் லாங்ஸ் ஃபார் தேம். ஆனால் என் அன்பு இன்றைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது மாறாததா இருக்கிறது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆவியில பிரசங்கம் பண்ணால் அந்த பிரசங்கம் தான் இருக்கும். புருஷங்கிட்ட குறை இருக்கும், மனைவிகிட்டையும் குறை இருக்கும், பிள்ளைகிட்டையும் குறை இருக்கும், பெற்றோர்கள்கிட்டையும் என்ன இருக்கும், குறைகள் இருக்கும். ஆனால் தேவன் இணைத்ததை மனுஷனாகிய நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, மனுஷனாகிய நீங்க என்ன பண்ணிடாதீங்க, பிரிச்சிடாதீங்க. பேசுறது புரியும்? மனுஷனா வேற யாரோ பிரிக்கிறாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கிறேன், நீங்க தான் பிரிப்பீங்க. என் எலும்பில் என் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சம் சொன்னது யாரு? சொன்னது யாரு? மனைவியை பார்த்து ஆதாம் தான். நீர் தந்த ஸ்திரீன்னு சொன்னது யாரு? பிரிச்சு காமிச்சது யாரு? பாம்பை பண்ணுச்சு, சர்பமா பண்ணுச்சு. சர்பமா சொல்லி கொடுத்த ஆதாம் கிட்ட, அவ வேற ஒருத்தின்ட்டு இவன் தான் சொல்றான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப வசனத்தெல்லாம் கேட்டுட்டு, வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு ஆவியில் ஆராதிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா, ஆவியில் குடும்பம் நடத்துறவங்களா இருந்தீங்கன்னா உங்க குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். ஹலோ, என் புருஷன் வடிகட்டின ஃபில்டர் பண்ண கேஸா இருந்தா கூட சரி, பிரிய போறது இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆவியில ஆராதனை செய்கிறவர்கள் அப்படிப்பட்ட அன்பு தான் வெளிப்படும், அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் தாங்க வெளிப்படும். இந்த மாம்சத்தில் ஆராதனை செய்கிற ஆட்கள் பாருங்க, நல்லா ஆடி கீது எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் போயிட்டு முன்ன போய் கல்யாணம் பண்ண பார்த்தியா, எவ்வளோ வரன்கள் வந்தாங்க தெரியுமா, எவ்வளோ மாப்பிள்ளை வந்தாங்க. யாரையாவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு என்ன பண்ணியிருப்பேன் நான். ஆமாம், ஏன்னா எலிசபெத் ராணி இறந்து போயிட்டாங்க, அந்த சேர் காலியாக தான் இருக்குது. அடுத்தது நீங்கள் லண்டன் குயினாக என்ன பண்ணலாம், நீங்கள் மாறிடலான்னு நம்ம மூளைக்கட்ட புத்தி சொல்லும். ஆனால் எங்கே தான் என்ன தான் இருந்தாலும் கடவுள் ஒன்று எங்கே வச்சுருக்கிறாரோ அங்கே இருந்ததுன்னா ஒன்று ஆசீர்வாதம் உனக்கு தொடங்கும். நம்புறீங்களா? நீங்கள் எகிப்தில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். எதுக்குப்பா வச்சுருக்கிறாருங்க அப்படின்னு பார்த்தா தெரியப்பா, உன்னை கொண்டு தான் சிவந்த சமுத்திரத்தை பிரிக்கிறேன், உன்னை கொண்டு தான் இந்த மிகப்பெரியவன் சொல்லி இருக்கிற பார்வனுடைய கதையை முடிக்கிறேன்வார். நம்ம பலவீனம் நினைக்கிறோம், நம்ம பிரச்சனை நினைக்கிறோம், நம்ம அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம். அதான் சொல்கிறோம், நம்ம கனவுகளை கடல் அளவுக்கு காணலாங்க. ஆனால் நிஜத்தில் நம்முடைய பலன் என்ன, நமக்கு என்ன தேவை, இதெல்லாம் நம்மை உண்டாக்கின கடவுளுக்கு மட்டும்தான் அது தெரியும். யாருக்கு மட்டும்தான் தெரியும்? அது நம்மை உருவாக்கினவருக்கு, நம்மை அழைத்தவருக்கு மட்டும்தான் தெரியும். பாருங்க, அப்போ இந்த அறிவை கொடுப்பது தான் வேத வசனமே தவிர, பவுல் இதுதான் சொல்றாரு, இந்த அறிவை அறிந்து கொள்வதற்கு தான் நான் பக்திக்குரிய காரியங்களை நஷ்டம் என்றும் குப்பை என்றும் விட்டேன். எப்படி விட்டேன் நான்? ஆமாம். அப்போ ஆஃப் ட்ரௌசரில் ஒயிட் அண்ட் போட்டேன்னா இன்னைக்கு ஏன் போடுறதில்லை? நான் தேவனை அறிகிற அறிவு தான் முக்கியமே தவிர ஒயிட் அண்ட் ஒயிட் என்ன கிடையாதுங்க முக்கியம் இல்லை. ஜனங்களுக்கு தேவன் யார், நீங்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும், இதை சொல்லி தரணுமே தவிர, இதுதான் போதிக்கணுமே தவிர, பாஸ்ட் மாதிரி நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருந்தார், ஜிப்பா போட்டிருந்தார், இது தேவையே இல்லாத அங்கீகாரம். இது எப்படிப்பட்ட அங்கீகாரம்? அது குப்பையான ஒரு அங்கீகாரம். பவுலுடைய லாங்குவேஜ் சொல்லணும்னா எப்படிப்பட்ட அங்கீகாரம் அது? கடைசியா 12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினும் நானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பாயிண்ட். எப்படி தொடருகிறேன்? கிறிஸ்து இயேசுவை எப்படி தொடருகிறேன்? How you following Jesus Christ? இயேசுவை எப்படி தொடர்றீங்க? நீங்க எப்படி தொடர வேண்டும்? இந்த மாம்சத்தில் தொடர்றவங்களை பாருங்க, அதாவது மாம்சத்தில் இருந்து கடவுளை ஆராய்ச்சி அப்படி வரவங்களை பாருங்க, நடுவில் இயேசுவை மறுதலிச்சிருவாங்க. அவங்களுக்கு இயேசுக்கும் நம்பிக்கையை விட்டு போயிடும், ஆனால் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க.
அவனுடைய நம்பிக்கை ஜாதியின் மேல போயிடும், அவன் நம்பிக்கை மனிதர்கள் மேல போயிடும், அவன் நம்பிக்கை பணத்தின் மேல போயிடும், உள்ளம் ஃபுல்லா கடவுளுக்கு எதிரான காரியத்தின் மேல நம்பிக்கை வந்துடும். ஆனா வாயில பாத்தீங்கன்னா இயேசுன்னு பேசுவாங்க, வாயில பாத்தீங்கன்னா 30 வருஷம் கிறிஸ்தவர்கள் பேசுவாங்க, வாயில பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பேசுவாங்க. ஏன்? மாம்சத்தில் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் அப்படிதான் இயேசுவை தொடர்கிறார்கள். ஒரு கட்டத்தில் எங்க திரும்ப போய் முடியாது, அவங்க சாகும் போது உண்மையா பரலோகத்துக்கு தான் போயிருப்பானா இல்ல நரகத்துக்கு போயிருப்பானான்ற அளவுக்கு கேள்வி வந்துருவாங்க. ஆனால் பவுல் இங்க சொல்லிக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் ஆவியிலே தேவனை ஆராதிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இயேசுவை எப்படி தொடருவீர்கள்? நீங்கள் ஆசையாய் தொடருவீர்கள். எப்படி தொடருவீர்கள்? நீங்கள் you will follow Jesus Christ lovingly. எப்படி தொடருவீங்க? நீங்க ஆசையா தொடருவீங்க. கடவுளுக்காக ஒன்று செய்யணும், ஆசையா செய்வீங்க. ஜெபிக்கணுமா, ஆசையா செய்வீங்க. சபைக்கு வரணுமா, எப்படி வருவீர்கள்? எப்படி வருவீர்கள்? பிறரை மன்னிக்கணுமா, எப்படி மன்னிப்பீர்கள்? நல்லா சொல்லுங்களேன். போனா போதுன்னு மன்னிக்கிறேன். அவங்க வந்து அந்த மாம்சத்தில் மேல் நம்பிக்கை வைக்கிற ஆளுங்க. அவங்க பேசுகிற பேச்செல்லாம் அப்படிதான் இருக்கும். ஏதோ கிறிஸ்தவன் ஆகிட்டு சார், ஆண்டவர் மன்னிக்க சொல்லிட்டாரு, அதனால இவன் என்ன பண்ணுறானே மன்னிச்சோ, பெரிய வள்ளல் எல்லாம். உன்னை ஒருத்தர் மன்னிச்சிருக்கிறார் பாரு, உன்னை ஒருத்தர் மகனாகவும் மகளாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பாரு, உனக்கு கிருபையா ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார் பாரு, நன்மையை கொடுத்துருக்கிறார் பாரு. அவரு அப்படி கொடுக்கல, உயிரை கொடுத்து ஆசையா கொடுத்துருக்கிறார். எப்படி கொடுத்துருக்கிறார்? அவரு ஆசையா உயிரை கொடுத்துருக்கிறார். நீ வாழ்வடைய வேண்டும், நீ உயிரடைய வேண்டும், நீ மனம் திரும்ப வேண்டும், நீ வேற ஒரு ஆளை மாறணுன்றதுக்காக he willingly offered his body. மனப்பூர்வமாய் தன்னை என்ன பண்ணினார்? சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ ஒரு ஆவியில் ஆராதிக்கிற கிறிஸ்தவன் எப்படி இருப்பான்? அவன் ஆசையாய் தேவனை தொடருவான். எப்படி தொடருவான்? அவன் கட்டாயமாய் அல்ல, வெசனமாய் அல்ல. இந்த மாம்சத்தை பிரசங்கிக்கிற சபையெல்லாம் போய் பாருங்க, அப்படிதான் இருக்கும், வெசனமா இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்றாருன்னு வாங்க, அவங்க கவனங்கள் எல்லாம் வேற எது மேலே இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிகாஸ் they are not following Jesus Christ lovingly, they are following as a religion. இயேசுவை அவர்கள் ஆசையை தொடரவில்லை, இயேசுவை ஏதோ ஒரு கட்டாயத்தினால, இயேசுவை ஏதோ ஒரு காரியத்தினால் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? தொடருகிறார்கள். என்ன பண்ணுகிறார்கள்? அவர்கள் கடமைக்குன்னு இந்த கடமைக்குன்னு செய்கிற வேலையெல்லாம் பார்த்தீங்களா ரொம்ப மோசமாக இருக்கும், நல்லா இருக்காது, வேஸ்டாக இருக்கும். ஏண்டா அப்படின்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கடமைக்குன்னு சமையல் செய்கிற ஆளுங்களோட சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? வாயிலே வைக்க முடியாது, வாயில் என்ன பண்ண முடியாது. ஆமாம், ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்த பாருங்க, எங்கள் அப்பா வந்திருந்தார். அந்த பொண்ணு இப்போ தான் புதுசாக சமையல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. எங்கள் அப்பா சொன்னார், சமையல்லாம் செஞ்சுருக்கிறா, சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டா வாயில் வைக்க முடியல என்னால். நான்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்ற ஆள். என்னது இது, இது எப்படி வாயில் வைக்கிறது இதை? எங்கள் அப்பா சொல்கிறார் பாருங்க, இங்கே பேர் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, சாப்பாடு வயிற்றுக்கு போனால் போதும். நாங்கள் நான் மாத்திரையாக போடுறேன், எல்லாம் காலங்காத்தாலும் உட்காந்து ஏதோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும், வாயில் வச்சா உப்பும் இல்லை ஒன்றும் இல்லை, இதை கொண்டாந்து சாப்பிடுனா யாரும் இல்லை, என் தங்கச்சி தான். சாப்பிடுனா நல்லா வருது. இதெல்லாம் இதுக்கு தான் வீட்டில் இருக்கும் போதே சமையல் செய்ய கற்றுக்கோ, சமையல் செய்ய. புரியுதா இல்லையா? உங்கள் அம்மா சமையல் சேனலே வச்சு நடத்துகிறாங்க, நீ குறைஞ்சபட்சம் என்ன பண்ணு, ஒரு சமையலாவது பண்ணுனா. இப்போ ரீசெண்டாக சாப்பிடல, ரீசெண்டாக ஒன்றும் சாப்பிட்டு பார்க்கல, எப்படி செய்கிறான்னு தெரில. அதான் சொன்ன, இது எப்படி வாயில் வைக்கிறது அப்படின்னு அவன் சொன்னார். வாய்க்குள்ளே போட்டு முழுங்கிடு, கஷ்டப்படுவா. அதுங்க இவ கஷ்டப்படுவான்றதுக்காக நான் என்ன பண்ணுமா? கூட பிறந்த பாவத்துக்கு என்னென்னலாம் திரும்ப பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த ஊரில். கடமைக்குன்னு 2 வாய், அது அந்த மாதிரி ஒரு கொடுமை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஒன்று சாப்பிடாம கூட இருந்துருவேன் நான். கஷ்டப்படுவான்ட்டு 2 வாயில் போட்டு தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு போய் காரில் உட்காந்துட்டேன். நான் வந்து கேட்குறேன்னா சாப்பிட்லையா, அப்படியே வச்சிட்டேன். அதான் கேட்டேன், நீ ஒன்றும் மாறவே இல்லையா, நீ ஒன்றும் மாறனே நல்லா இல்லையா அப்படின்னா. நல்லா இல்லையா இல்லையான்றத முதல்ல நீ சாப்பிட்டு பாருங்க, நல்லா தான் இருக்குது அப்படின்னா. என்ன பண்ணுறது, காக்கைக்கு தன் குஞ்சு. ஆமாம், இந்த மாதிரி ஆளுங்க தான். கடமைக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சாச்சு, அது உப்பு இருந்தான்னு நாக்கு இருந்தான்னு வாயில் போட்டு என்ன பண்ணுங்க, முழுகிக்கோ, அவ்வளோதான், உள்ளே போயிட்டோம். அப்போ நாக்கை கட் பண்ணி எரிஞ்சிடணும். உன் நாக்கு இடரெல்லாம் இருந்தாலும் என்ன பண்ணு, நாக்கை இவங்க சமையலுக்கு நான் எறியணுமா? நான் கேட்குறேன். இது கடமைக்காக செய்கிறது, அன்பில் செய்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன். இது வேறு பெரிய பிரச்சனையாக வரும் போல இருக்குது. என் மனைவி வரும்போது நான் சொன்னேன், உங்கள் அம்மா ஒரு டேஸ்ட்டில் செய்வாங்க, அந்த டேஸ்ட்டில் செய்யாது, நமக்கு செட் ஆகாது.
நல்லா செய்வாங்க, ஆனால் அது நமக்கு செட் ஆகாது. எங்கள் அம்மா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அவங்கள ஃபாலோ பண்ணு, அவங்கள மாதிரி சாம்பார், அவங்கள மாதிரி எல்லாத்தையும் கற்றுக்கும். வந்தால் பாருங்கள், இன்றைக்கி எங்கள் அம்மாவோட எக்ஸ்பர்ட்டாக செய்கிறேன். எங்கள் அம்மாவை சொல்கிறாங்க, இன்னும் எனக்கே வரமாட்டேன்றதுலாம் அப்படின்னா. அவங்ககிட்ட இருந்து தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா. எனக்கு என்ன பண்ண மாட்டேன்னுது, வரமாட்டேன்து. எங்கே போய் சாப்பிட்டாலும் சரி, கடைசியாக மைண்ட் அங்கே தான் வந்து நிற்கும். என்னைக்கு போய் அவள் கையால் போயிட்டு சாப்பிடுவோமோ தெரியலையே, இந்த மாதிரி ஒரு பிரியாணி செஞ்சு கொடுக்குறானுங்களே. ட்ரெயினில் வந்தோம் பாருங்கள், தெரியாமல் ஆர்டர் போட்டு வாயிலே விளங்கலை. எப்போ செஞ்ச கறின்னு தெரில, எப்போ செஞ்ச பிரியாணின்னு தெரில. ட்ரெயின் விட்டு இறங்க முடியாது, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வேறு. தூக்கி வெளியே போட்டு தண்ணி குடிச்சிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு வரேன். ஃபோன் பண்ணுறா கரெக்டாக, எனக்கு பிடிச்ச சாப்பாடுமா இதை செஞ்சு வச்சிரு, தோசையும் வேர்க்கடலை சட்னியும் செஞ்சு வச்சிரு. ரொம்ப பாடாக படுத்திட்டானுங்க 2 நாள். வந்துடுறேன். அன்பில் செய்கிறதுக்கும் கடமையில் செய்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதான். நீங்கள் அன்பில் செஞ்சு பாருங்கள், யூ வில் பி கீப் ஆன் கண்டினியூ. அது உங்களை ஈர்த்து கொண்டே இருக்கும். என்ன பண்ணிக்கொண்டே இருக்கும், அது ஈர்ப்பில் இருக்கும். கடமைக்கு செஞ்சு பாருங்கள், புரிதுங்களா இல்லையா? வேறு இடம் போய் தான் ஆகணும். இந்த ஸ்விக்கியில் மாற்றுற மாதிரி தான், ஹோட்டலில் மாற்றுற மாதிரி தான். அந்த ஹோட்டல் சரியில்லை, இந்த ஹோட்டலில் மாற்றுன்ற மாதிரி. லைஃப் அது மாதிரி தான், வாழ்க்கை அது மாதிரி தான். நீங்கள் வாட் எவர் யூ டூ, நீங்கள் ஆசையாக பின்தொடரணும்னா அதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து உள்ளத்திலிருந்து காரியத்தை செய்யணும். கடவுளை ஆராதிக்கிற முறையும் அதே தான். கடவுளை ஆராதிக்கிற முறையும் அதே தான். கடவுளை ஆராதிக்கிறீங்களா, உள்ளத்திலிருந்து புரிந்து கொண்டு ஆராதனை செய்யுங்க. சத்தியத்தை கேட்டு ஆராதனை செய்யுங்க. பிரசங்கத்தை கேட்டு கடவுள் யாருன்றதை புரிந்து எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்றதை அறிந்து ஆராதனை செஞ்சு பாருங்க. நான் சொல்கிறேன், 70 வயசு இல்லை, 90 வயசு வரைக்கும் இந்த சபைக்கு வந்தாலும் எப்படி வருவீங்க? நீங்கள் ஆசையாக தான் வருவீங்க. 90 வயசுக்கு வரைக்கும் ஆண்டவருக்காக வாழறீங்கனாலும் எப்படி வாழ்வீர்கள்? நீங்கள் ஆசையாய் தொடருவீர்கள். எப்படி தொடருவீர்கள்? நீங்கள் 1000 பிரச்சனைகள் வரட்டும், கடைசி மூச்சு வரைக்கும் சொல்லுவீங்க, இயேசுவை நான் நேசிக்கிறேன். யாரை நேசிக்கிறேன் நான்? ஆமாம், அவர் எனக்கு நல்லவராக தானே இருந்தார். என் வாழ்க்கையில் நிறைய கெட்டது நடந்திருக்கலாம், அது காரணம் நானாக இருக்கலாம், மற்றவங்களாக இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம். ஆனால் அவர் எனக்கு யாராகவே இருக்கிறார்? எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். நம்புறீங்களா நீங்கள்? அப்படிப்பட்ட விசுவாசிகளை, அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை முறைமையை உண்டாக்குறது தான் இப்படிப்பட்ட கூடுகை அல்லது இப்படிப்பட்ட சபையோட நோக்கமே தவிர, எதை வந்தீங்க ஞானசானம் கொடுத்தாச்சு, அதை கேட்டுங்க, இதை மாட்டுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி மாட்டுங்க, இந்த சேஞ்சஸ் பண்ணுங்க, அந்த சேஞ்சஸ் பண்ணீங்களா, இப்படி குதிச்சிங்களா, இந்த மாம்சத்தின் பிரகாரம் ஆராதனை செய்வது ஆராதனை அல்ல. ஆவியின்படி ஆராதனை செய்தால் மட்டுமே நீங்கள் இயேசு எப்படி தொடர முடியும்? ஆசையாய் தொடர முடியும். போலதான் சொல்றார் 13, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். பழைய மத காரியங்களெல்லாம் மறக்கிறேன்றார். பழைய மத சம்பிரதாயங்களை மறக்கிறேன். பழைய மனுஷ கற்பனைகளாலே போதிக்கப்பட்ட உபதேசங்களை மறக்கிறேன். முன்னானவைகள்னா என்னது? எனக்கு முன்பதாக இப்போது பிரசங்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, எனக்கு முன்பதாக தேவனோட வார்த்தை, தேவனோட சத்தியம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ மாம்சத்தின் பிரகாரம் ஆராதிக்காமல் ஆவியின்படி ஆராதிப்பாயாக. உன் உள்ளத்திலிருந்து கடவுளை ஆராதிப்பாயாக. உன் முழு உள்ளத்தோடு கடவுளை தொழுது கொள்வாயாக. நீ எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்திற்கு என்று செய்வாயாக அப்படின்னு போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதான் சொல்றேன், முன்னானவைகளை நாடி என்ன பண்ணுகிறேன் நான்? முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். எதை நோக்கி தொடருகிறேன் நான்? கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு லக்கு இருக்கிறது. லக்குன்னா லட்சியம். என்ன லட்சியம்? நான் கடைசி மூச்சு வரைக்கும் இயேசுவை ஆசை என்ன பண்ண வேண்டும்? நான் தொடர வேண்டும். அதுவே நீங்கள் செய்யக்கூடிய புத்தி உள்ள. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் நகை கட்டாமல் சபைக்கு போயிட்டேன், வெள்ளை போட வடிஞ்சிக்கிட்டு ஒரு சபைக்கு போயிட்டேன். இந்த சபையில் இருந்த ஆளுங்களே சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம். இந்த சபையில் இருந்த ஒரு அம்மாவே சொல்கிறாங்க பாருங்க, பாஸ்டர் நான் அந்த சென்னைக்கெலாம் போகும்போது பாஸ்டர் அங்கே ஒன்று ஒயிட் அண்ட் ஒயிட் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த சபைக்கு போனால் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஆகணும். அதனால் அங்கே ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் புடவை வாங்கி வச்சுருக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? மாற்ற முடியாது. இந்த சபையில் உட்காந்து வசனத்தை கேட்குறீங்கன்னா, எவ்வளோ வானத்திலிருந்து தேவ தூதனை இறங்கி வந்து சொன்னாலும் என்ன பண்ண மாட்டீங்க, அதை கேட்க மாட்டீங்க. ஏன்னா தேவ தூதனை விட இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மேலானதாக இருக்கிறது, உறுதியானதாய் இருக்கிறது. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இதுதான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் சத்தியம். எது சத்தியம்? அங்கே போனால் வெள்ளை போடவே, இங்கே வந்தால் கரல் ட்ரெஸ் இல்லை. அங்கே போனால் நகை கட்டிடுவேன், இங்கே வந்தால் நகையை போட்டுடுவேன் இல்லை. அங்கே போனால் கடவுள் இப்படி ஜங்கு ஜங்குன்னு ஆராதிப்பேன், அது இல்லை.
எங்க இருந்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, நான் என் உள்ளத்திலிருந்து தான் கடவுளுக்கு என்ன பண்ணுவேன், நான் எல்லாவற்றையும் செய்வேன். எப்படிதான் செய்வேன், நான் என் உள்ளத்திலிருந்து தான் ஆசையாய் அவரை தொடருவேன். அவரை அறிகிற அறிவில் வளரணும்னு ஆசைப்படுவேன். சபைக்கு வரீங்க, பிரசங்கத்தை கேட்குறேன், எதுக்காக? டு நோ அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். யாரை பற்றி அறிந்து கொள்வதற்காக. ஆமா, பிரசங்கம்னு ஒன்று கேட்குறீங்கன்னா அதுதான் நோக்கமாக இருக்கணும். யாரை அறிந்து கொள்வதற்காக? இயேசுவை அறிந்து கொள்வதற்காக. யாரை அறிந்து கொள்கிறேன்? நான் போன வயல் காலேஜில் ப்ரீச் பண்ணது தான். பாஸ்டர்ஸ் ஆகிட்டீங்கன்னா புத்தி வேறு மாதிரிலாம் போகும். ஊர் கதை, உலகத்து கதை, அந்த கதை, இந்த கதை, அமெரிக்கா கதை வரைக்கும் பேச தோணும்பா. ஒன்று புரிஞ்சுக்கோ, பிரசங்கியார்னா உனக்கு இருக்கிற ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா, லட்சியம் என்ன தெரியுமா? டு ப்ரீச் ஜீசஸ் கிரைஸ்ட். யாரை பற்றி பிரசங்கம் பண்ணுவது? இயேசுவை பிரசங்கம் பண்ணுவது மட்டுமே ஜனங்களுடைய வாழ்க்கையை, விடுதலையை, சமாதானத்தை உண்டு பண்ணும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த சபைக்கு வர, இந்த சபைக்கு வர, அந்த பாஸ் சரியில்லை, அவர் இங்கே போயிட்டாராக்கும், அவர் விழுந்துட்டாரா இருக்கும், அவர் டைவர்ஸ் பண்ணுறாராக்கும். யூடியூப் ஃபுல்லாக அதான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் உட்காந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கொடுத்துட்டு பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னா ஒரு பிரோஜனமும் இல்லை. எதை பார்க்கணும்? உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தக்கதான தேவனுடைய வசனங்களை நோக்கி பார்க்கணும். உங்கள் உள்ளத்தில் தேவன் யார் என்கிற அறிவை உண்டு பண்ணுகிற பிரசங்கங்களை கேட்கணும். ஆவியிலே தேவனை ஆராதனை செய்வதே சிறந்தது என்கிற அறிவை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளை கேட்கணும். நான் இனி என் மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைப்பதில்லை. எதன் மீது நம்பிக்கை வைப்பதில்லை? நான் வரேன், போகிறேன், வசனத்தை கேட்குறேன், எல்லாம் ரைட்டு. ஆனால் என் உள்ளத்திலிருந்து தான் என் கடவுளை ஆராதிக்கிறேன். நான் எதை செய்தாலும், என் புருஷனை நேசிக்கிறது கூட எங்கிருந்து தான் செய்கிறேன். நான் தாலி கட்டிட்டாங்க, வேறு வழியே இல்லைங்க அப்படின்னா உங்களுக்கு மாட்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. மாடு கூட வாய் இருந்தால் சொல்லும், எதுக்கு இந்த வீட்டில் இருக்கிறேன்னா என்ன பண்ணுறது, கழுத்தில் ஒரு கயிறு கட்டி என்ன பண்ணிட்டானுங்க, கட்டி போட்டானுங்க. ஹலோ, அதுக்கு இருக்கக்கூடாது, அது மிருகம் அது. ஆனால் நீங்கள் மனுஷங்க யோசிக்கணும், சிந்திக்கணும். அதெல்லாம் ஒரு அடையாளம். ஏன்னா அந்த அடையாளம் கூட இல்லைன்னா சிலவங்க மறந்துடுவாங்க, யார் நீன்னு கேட்டுருவாங்க. அந்த மாதிரி ஆள்லாம் இருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் கட்ட வேண்டியதாக இருக்குது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம். சில நேரத்தில் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க பாருங்கள், சின்ன சண்டை வந்துடும். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அப்படி தான் பாருங்கள், எங்கேயோ ஏதோ பிரச்சனை அவனுக்கு நடந்துடும். நான் தெரியாமல் என்னடா நல்லா இருக்கேன், நீ யார் நீன்னுவான். ஏன்டாடா எங்கேயோ இருக்கிற கோவத்தை கொண்டு வந்து என் மேலே ஏன்டா காட்டுற? அப்போ தான் நினச்சேன் தாலி கட்டுறது ரொம்ப முக்கியம் போல இருக்குது. கட்டலைன்னா இந்த பேச்சு தான் பண்ணிவிடும், நாளைக்கு யார் நீ நம்மளையும் கூட என்ன பண்ணிவிடுவாங்க, கேட்டுருவாங்க போல இருக்குது. அதுக்காகவே கண்டுபிடிச்சாங்க போல இருக்குது. என்னவோ ஆனால் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். என்னது? நான் என் புருஷனை நேசிக்கிறேன், என் மனைவியை நேசிக்கிறேன், என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், ஒரு குடும்பத்தை நேசிக்கிறேன், ஒரு சபையை நேசிக்கிறேன், மற்றவங்களை நான் மன்னிக்கிறேன், எனக்கு துரோகம் செஞ்சவங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அரவணைக்கிறேன், இதெல்லாவற்றையும் நான் செய்கிறேன். இதெல்லாம் ஆராதனை. வாட் எவர் ஐ டூ ஃபார் காட், வாட் எவர் ஐ எம் ஆஃபரிங் ஃபார் காட், அன்பை செலுத்துகிறேன், கொடுக்குறேன், இப்படிலாம் செய்கிறோம் இல்லையா? இதெல்லாம் செய்வது யாருடைய நாமத்து நிமித்தமாக? யாரை நேசிப்பதனால? யாரை உள்ளத்தில் விரும்புறதுனால? இயேசுவை நான் உள்ளத்திலிருந்து ஆராதிப்பதனால. யாரை ஆராதிப்பதனால? இயேசுவை நான் உள்ளத்திலிருந்து ஆராதிப்பதனால தான் நான் செய்கிற ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்கிறது? அது புத்தி உள்ள ஆராதனை, புத்தி உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்களேன், நிம்மதியாக இருக்கும். உங்களை சுற்றி சத்துருக்கள் இருக்கலாம், உங்களை சுற்றி பகைவர்கள் நிற்கலாம், உங்களை சுற்றி கேள்விகளால் சூழப்பட்டிருக்கலாம். ஆனால் உள்ளத்திலிருந்து ஆராதிக்கிற மனுஷன் தாவீதை போல தான். சங்கீதம் 3 சொல்லப்படுகிறது, கொலை செய்ய பையன் தேடிக்கிட்டு இருக்கிறான், குகைக்குள்ள பயந்து போய் படுத்துக்கிட்டு இருக்க சொல்றான், கர்த்தர் என்னை தாங்குகிறார். யார் என்னை தாங்குகிறார்? நான் படுத்து கொண்டு நித்திரை செய்தேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அதான் சொல்லுவீங்க, 1000 பிரச்சனை இருக்குது, ஆனால் நல்ல உறக்கத்தை கொடுக்குறாரு, நல்ல நிம்மதியாக தூங்குறேன், நல்ல சந்தோஷமா இருக்கிறேன், நல்ல ஒரு எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையுள்ளவனா இருக்கிறேன். இன்றைக்கு மாறாத காரியங்கள் நாளைக்கு மாறியே ஆகணும். என் இருள் எல்லாம் ஒரு நாள் வெளிச்சமாக மாறும், என் துக்கம் எல்லாம் ஒரு நாள் சந்தோஷமாக மாறும், என் புலம்பல் எல்லாம் ஒரு நாள் ஆனந்த களிப்பாக மாறும். இந்த நம்பிக்கை என் உள்ளத்திலே வைப்பேன். எங்க வைப்பேன்? நான் உள்ளத்துல. கடவுளை ஆராய்ச்சாதான் உள்ளத்துல தான் பண்ண முடியும். இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கும். நீங்க மாம்சத்தின் மேல நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா, கடவுளுக்காக முடிய கொடுத்துட்டேன், அதுக்காக ஏதாவது ஒன்று நடக்கும்னா ஒன்னே ஒன்று நடக்கும், கொடுத்த முடி முளைக்கும், அவ்வளோதான். வேற ஒன்று என்ன பண்ணாது, வராது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்க? அப்போ கடவுளை எப்படி ஆராதிக்கிறீர்கள்? கடவுளை ஆராதிப்பது என்றால் என்ன? உள்ளத்திலிருந்து அவரை ஆராதிப்பது, உள்ளத்திலிருந்து அவரை நேசிப்பது, விசுவாசிப்பது, நம்புவது, அவரை ஏற்றுக்கொள்வது. இதை மட்டும்தான் உங்களுக்கு கடவுளுக்குமான தொடர்பாக இருக்கிறது. நம்புறீங்களா நீங்க? அதை எழுந்து நிற்போம், ஜெபிப்போம்.
நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக நீர் போதித்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் சரீர பிரகாரமாக மாம்சத்தின்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ஆவியாய் இருக்கிற கர்த்தரை தொழுது கொள்வதற்கு எங்கள் உள்ளத்திலிருந்து நாங்கள் ஆராதிப்பதே சரியான வாழ்க்கையாக இருக்கும். எங்கள் உள்ளத்திலிருந்து கடவுளுக்கு நாங்கள் அர்ப்பணித்து செய்கிற கிரியைகளே சரியான கிரியைகளாக இருக்க முடியும். அதன்படி கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் பவுலை போல நம்பிக்கை வைக்க முடியும். ஆனால் கிறிஸ்துவை அறிகிற தாகத்தினால், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறோம். கிறிஸ்துவை அறிகிற அறிவே மேன்மையானது. கிறிஸ்துவை புரிந்து கொள்ளுதலே மேன்மையானது. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் ஞானமே எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையும் நம்பிக்கையும் எங்களுக்கு தரும். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நேரமட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் வார்த்தைகள் அப்படி கிரியை செய்வதாக தேவரே, நீர் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறபடியே, எங்களுக்குள்ளிருந்தும் நீர் வெளிப்படுகிறபடியே நாங்களும் இந்த உலகத்தில் வெளிப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் கிறிஸ்துவத்தை அல்ல, கிறிஸ்துவை வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய எல்லா அவயவங்களும், எங்களுடைய எல்லா தேவரீர் குணாதிசயங்களும், எங்களுடைய நம்பிக்கைகள், எங்களுடைய இருதயம், எங்களுடைய உள்ளம், எங்களுடைய வார்த்தை எல்லாம் உண்மை வெளிப்படுத்தட்டும். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இந்த நேரத்தில் நம்மோடு கூட நேற்று தினத்துல பிரதர் இமானுவேல் சபியூலா அவங்களோட வீட்டு கூட்டம் வைக்கும் போது இந்த அருமையான சகோதரி வந்திருந்தாங்க. இந்த தினத்துல அவங்க பிள்ளைகளோட வந்திருக்கிறாங்க. அவளுக்காக நாம் யாவரும் ஜெபிக்கலாம். முன்னாடி வாங்க, தைரியமா வாங்க. Let's pray. பேர் என்ன சொன்னீங்க? Let's pray. கண் மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நேரத்திலும் உடைய ஆலயத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான நேரத்திலும் இந்த ஆராதனையில் இவ்வளவு நேரமாக இந்த அருமையான 2 கை குழந்தைகளோடு கலந்து கொண்டு அருமையான சகோதரி சங்கீதாக்காக ஜெபிக்கிறோம். நேற்று தினத்துல ஆர்வத்தோடு வந்து இந்த வீட்டு கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இன்றைய தினத்திலும் தேவரீர் எங்களுடைய ஆலயத்தில் கூடி வந்து வார்த்தையை கேட்கும்படியாக அவருக்கு நீர் தந்த இந்த நல்ல உள்ளத்திற்காக, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் அவர்களுக்கு என்னென்ன காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில தேவைகளாக இருக்கிறதோ தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன் நீர். அவர்களுக்கு மிக முக்கியமான தேவை உடைய ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நீர் சிலுவையிலே இலவசமாய் அருளி இருக்கிறீர். அதை அவருடைய உள்ளம் புரிந்து கொண்டு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. அதற்கு தடையாய் இருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இந்த அருமையான சகோதரியை கர்த்தர் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க சுகமாயிருக்க உதவி செய்வீராக. 2 அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். 2 அருமையான கை குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். நல்ல ஞானத்தை கிருபைகளை கர்த்தர் தருவீராக. அருமையான அவருடைய கணவருக்காக ஜெபிக்கிறோம். அவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பமாக உண்மை அறிந்து கொள்ளவும், உண்மை தேடவும், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவும் நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் நல்ல தகப்பனாய், தேவரி நல்ல சகோதரனாய், நல்ல நண்பனாய் இருந்து நீர் அவர்களுக்கு செய்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாராய் ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய ஆலயத்துல இந்த குடும்பத்துல இணைந்து கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. கிருபை அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்களை நாளை மாலை இங்கே துதி ஆராதனை நடக்கும், தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். மாலையில் பிரதர் புண்ணியக்கோட்டி அவர்கள் வீட்டு கூட்டம் இருக்கிறது, அதுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.